جرح يصارع شامنا يا قومنا، الصوت رعد والزفير صديد، لله دورك يا ابن شام إنك حقا لباسل والحروب دليل. جرح يصارع شامنا يا قومنا، الصوت رعد والزفير صهيل، لله دروك يا ابن شام إنك حقا لباسل والحب دليل. روح البطولة للطهارة حرة، أبشر بأحمد يا شهيد خليل. صبرا يا حمصا ثباتك عزة، ترعى صمودا فالطغاة قليل. بك الإباء يا حماة سجية، اجلب شموخك في السماء عليل. يا خائنا مهلا فيومك أسود، حتما مصيرك صاغر وذليل. يا مسلمون توحدوا بعزيمة، فالبغي أزهق أنفسا ويزيل. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, சிரியா தேசம் அழுகிறது என்கின்ற ஒரு தலைப்பில் சிரியாவை பற்றி சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய முஸ்லிம் சமுதாயத்துடைய சூழல் நாமெல்லாம் தெரிந்து புரிந்து வைத்திருக்கிறோம். ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை ஆரம்பித்தல் என்று இல்லாமல், ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே அடுத்த பிரச்சனை என்ன செய்துவிடும், தொடங்கிவிடும். இப்போ உதாரணமாக இந்த சிரியாவுடைய அந்த கொடூரமான மோசமான சூழல் இருக்கிற நேரத்தில் தான் ISIS என்று சொல்லக்கூடிய ஒரு புதுவிதமான ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது, ஆரம்பித்தது. அது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யமனுடைய ஹூதிகளுடைய பிரச்சனை என்ன செய்தது, ஆரம்பித்தது. இப்படி ஒன்றன் பின்னால் ஒன்று என்று இல்லாமல், ஒன்று இருக்கிற நேரத்திலேயே அடுத்ததுடைய அதை வாசித்து முடிப்பதற்கு முன்னால் இன்னொரு பகுதி என்கின்ற அடிப்படையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலையாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வெறுமனே செய்திகளாக மாத்திரம் நாம் இதை பார்க்க முடியவில்லை, வெறுமனே தகவல்களாக மாத்திரம் இவை நாம் பார்க்க முடியவில்லை. காரணம், ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனை இது. ஒரு பெரும் இந்த உலகை ஆட்சி செய்த ஒரு சமுதாயத்துடைய குழப்பம் இது. எனவே இதை நாம் சரியான முறையில் அணுக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் இதில் சொல்வதாக இருந்தால், இந்த பிரச்சனைகளை வாசிப்பு செய்வதற்கிறதே, இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை வாசிப்பு செய்வதற்கிறதே, எமக்கு பக்கத்திலே எமக்கு சூழ நடந்தாலே நாம் அதிலே ஒரு முடிவு அடைவதற்கு பல நேரம் என்ன செய்யும், பல காலம் எடுக்கும். ஆனால் இது எம்மை விட்டு தூரமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அதனால் நம்ம மீடியாவின் ஊடாகத்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அந்த செய்திகளை அடைய வேண்டி இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மீடியாக்களுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்குது, ஒவ்வொரு மீடியாக்களுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது. எந்த விதமான கட்டுப்பாடுகளும் எந்த விதமான திணிப்புகளும் இல்லாமல் இயங்கக்கூடிய மீடியாக்கள் என்பது மிக 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 குறைவு. இப்போ முஸ்லிம் மீடியாக்களில் கூட, இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மீடியாக்களில் கூட
பத்திரிகைகள் எழுத்துக்களில் கூட இயக்கம் சார்ந்துதான் அவைகளை எழுத பார்க்கிறார்களே தவிர உண்மையான செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும்? எமக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லை, உண்மையான செய்தியை என்ன செய்வோம்? மக்களுக்கு மத்தியில் முன்வைப்போம் என்கின்ற அமைப்பில் இயங்கக்கூடிய மீடியாக்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில் கூட என்ன செய்யவில்லை, காண முடியவில்லை. அப்ப இரண்டு பிரச்சனை இங்கே இருக்கிறது. ஒன்று, என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக முயல்வது. இரண்டாவது, தவறான முறையில் திரிவு செய்து தரப்படுகின்ற செய்திகளை தரம் பிரிப்பது. இப்படியான பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த சிக்கல்களை எல்லாம் நாம் பேச வேண்டி இருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த முஸ்லிம்களுடைய, அதாவது பொதுவாக மீடியாவுடைய நம்பிக்கை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அண்மையில் அதாவது நான் நம்பிக்கைக்காக சொல்கிறேன், இல்லாட்டி இது தொடர் உதாரணம் அவ்வளவு பொருத்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம். செய்தி என்றால் எப்படி நம்புறாங்க தெரியுமா? சாதாரணமாகவே அண்மையில் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பரவிச்சு. எப்படின்னு சொன்னால், இதை நாம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோளின் இன்னொரு பக்கம் என்று சொன்னாலும் நீங்கள் நம்புவீர்கள். ஆனால் இது நான் எண்ணெயில் பொறிச்ச தாச்சியில் ஒரு பக்கம் மட்டும் போட்டிருந்தான். எப்படி முட்டை பொறிக்கிற தாச்சிக்குதே, அந்த தாச்சியுடைய ஒரு பக்கம் மட்டும் போட்டிருந்தான். அதை சொல்லாமல் அவன் இதை செவ்வாய்க்கோளுடைய ஒரு பக்கம் மட்டும் சொன்னாலும் நம்புற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ என்ன செய்யுது இருக்குது. அந்த ஃபோட்டோவை போட்டிருந்த நேரத்தில் அதை நீங்கள் இப்படி பார்த்துட்டு இது செவ்வாய்க்கோளுடைய புதிய ஒரு பக்கம் விஞ்ஞானிகளால் என்ன செய்திருக்கிறது, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கீழே குறிப்பு போட்டான்னு வைங்களே, கன்ஃபார்மாக எம்எல் அதிகமானவர்கள் என்ன செய்வார்கள், அதை நம்புவார்கள். அதை பற்றி எந்த விதமான தேடுதலும் செய்ய மாட்டார்கள். ஆனால் அது நான் முட்டை பொறிக்கிற தாச்சியில் ஒரு பக்கம் மட்டும் கீழே என்ன செஞ்சிருந்தான், அதை போட்டிருந்தான். இதை நான் எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? அப்படி சொல்லுகிற நேரத்தில் நான் கூட அதை அப்படி பார்க்குற நேரத்தில் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறாங்களாய்க்கும் என்ற மாதிரி தான் நினைத்து அடுத்த வரியை வாசிப்பதற்கு முன்னால அதுக்கு பிறகுதான் என்ன செய்யும், உண்மை தெரியும். இந்த லெவலில் தான் எல்லா விஷயங்களும் என்ன செய்கின்ற இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போ உதாரணமாக பர்மாவை பற்றிய பிரச்சனை அண்மையில் போய்கின்றிருந்தது. திடீர்னு என்ன செஞ்சாங்கன்னு ஒரு போட்டோ போட்டார்கள். எப்படி போட்டோன்னு சொன்னால், இந்த காவி நிற ட்ரெஸ் அணிந்த மதகுருமார்கள் கொத்து கொத்தாக பிணங்களை எல்லாம் கொண்டு என்ன செய்யறாங்க, போடுறாங்க. பார்த்தீர்களா மதகுருமார்கள் செய்யக்கூடிய கொடுமை என்று சொல்லி. இது பர்மா சுனாமி நேரத்தில் எடுத்த போட்டோ. அது பர்மாவுடைய சுனாமி நேரத்தில் மூழ்கடிக்கப்பட்ட மக்களை எல்லாம் அந்த காவி நிறம் அணிந்த அந்த மதகுருமார்கள் தூக்கி தூக்கி கொண்டு என்ன செஞ்சாங்க, சேவை நிமித்தமாக கொண்டு போன அந்த போட்டோவை எப்படி போட்டாங்க தெரியுமா? பர்மாவில் நடக்கும் கொடுமை பாரீர் அப்படின்னு போட்டார்கள். உடனே நம்ம என்ன செய்ய, அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாலும் நம்ப ரெடி. அதை இன்னொருத்தன் சுனாமி என்றாலும் நம்ப ரெடி. அது அதாவது மீடியாக்களை எப்படி மக்கள் நம்புகிறாங்க, அதை எப்படி மற்றவங்க பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல வந்தேன். ஒரு ஃபிளைட்டுடைய அந்த ஃபேன் இருக்குதே, அது சுற்றி அதுக்குள்ள போய் ஒருத்தன் செத்தாண்டு ஒரு நியூஸ் போட்டாங்க. உடனே நம்பிட்டாச்சு. அது என்ன செய்தார்கள், உடனே நம்பினார்கள். உள்ளுக்கு போய் செத்த பார்த்தீங்களா எவ்வளோ டேஞ்சர் அப்படின்ற அப்புறம் ஃபிளைட்டை கண்டாலே பயப்படுற நிலைமைக்கு என்ன செஞ்சுட்டான், அந்த செய்தியை கொண்டு சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம் பொய். என்ன இப்படி ஒவ்வொரு விஷயத்துல என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு செய்தியை கொண்டு வந்தவுடன் உடனே நம்பக்கூடிய மனோநிலையில் தான் எல்லாரும் இருக்கிறாங்க. உடனே நம்பக்கூடிய மனோநிலையில் தான் எல்லோரும் இருக்கிறார்கள். எதை உடனே நம்ப மாட்டாங்க தெரியுமா? உங்கள் மகன் 50,000 திருடி விட்டார்னு யாரா SMS போட்டா நம்ப மாட்டாங்க. உங்களுடைய தம்பி இந்த மாதிரி வேலை செய்து விட்டான்னா நம்ப மாட்டாங்க. ஏன்? சொந்த குடும்பத்துக்கு வந்துகிறது. சொந்த குடும்பம், சொந்த உறவுகள், சொந்த பந்தம், நமது நலவுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவைகளில் ஏதாவது செய்தி வந்தால் தீர விசாரித்து நம்ப வேண்டும் என்ற அமைப்பில் என்ன செய்யறாங்க, நடந்து கொள்றாங்க. வேற யாராவது பத்தி ஏதாவது செய்தி வந்தால், தங்க பாத்ரூம் மகரா கொடுத்தாங்கன்னு யாராவது விட்டான்னு வைங்களே, உடனே அதை நம்பி என்ன, அதாவது அதை நம்பக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறான். காரணம், தனக்கு அது பிரச்சனை அல்ல, தனக்கு அது பிரச்சனை அல்ல. இதை நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு மீடியாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு டூல் அதுதான். எதையும் மீடியால எழுதினால் நம்புவார்கள். நீங்க வாயால எவ்வளவு விளங்கப்படுத்தினா நம்ப மாட்டாங்க. எழுதி அச்சடிச்சு கையில கொடுத்தீங்கன்னா என்ன செய்வார்கள், நம்புவார்கள் என்கின்ற அந்த டூலை என்ன செய்கிறார்கள், இயன்ற அளவுக்கு வேகமாக பயன்படுத்துவதை நீங்கள் காணலாம். எந்த விதமான தயக்கமும் இன்றி தைரியமாக எழுதுறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்கடா, இப்படி எழுதுவாங்களா பொய்யாக, இந்த மாதிரி துணிஞ்சு எழுதுவாங்களான்னு நினைக்கிறாங்க. இல்ல, துணிஞ்சு எழுதுறாங்க. துணிஞ்சு என்ன செய்யறாங்க, தைரியமாக தலைப்பிடுகிறார்கள். யாரும் எதையும் பற்றி என்ன செய்ய மாட்டார்கள், இது பற்றி விசாரிக்க மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தலைப்பிடுவதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதான் சொல்லுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ தமிழ்ல முஸ்லிம்களுடைய மீடியாக்கள், தினசரி மீடியாக்கள் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் எடுத்த முயற்சியுடைய ஒரு விளைவாக நவமணிய, விடிவெள்ளிய, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, மக்கள் கருதுகிறார்கள். ஆனால் அவர்கள் இயக்க சார்பு இல்லாமல், பக்க சார்பு இல்லாமல் உண்மையை அடுத்து எழுதக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அப்படி கேட்டா என்னது,
அது இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இயக்க சார்பான சிந்தனை உட்பட்டுத்தான் செய்திகள் பரத்தப்படுகிறது. கொள்கை பிரச்சாரமாக இருக்கக்கூடிய சஞ்சிகையில் அவங்க அப்படி எழுதுவாங்களாக இருந்தால் நம்ம ஒன்றும் சொல்ல இயலாது. காரணம் அவர்களுடைய கொள்கை என்ன செய்யறாங்க, அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய சஞ்சிகையிலே. ஆனால் முஸ்லிம்களுக்கான தினசரி மீடியாக்கள் என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு கொள்கை திணிப்புக்கு ஏற்ப செய்திகளை பதிவு செய்வதற்கு பிறகு பெரும் பாரதூரமான விஷயம், பெரும் பாரதூரமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யமனுடைய பிரச்சனையை இன்றைக்கு யாராவது அந்த பத்திரிகையெல்லாம் தொடர்ந்து வாசித்து வந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால், யமனுடைய பிரச்சனையை அதாவது யாராவது தொடர்ந்து வாசிப்பு செய்து வந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய உள்ளத்தில் எப்படி பதியும் என்றா, யமன்ல இப்ப ஹக்கீக்கத்தாக உண்மையில யதார்த்தத்தில் என்ன நடக்குதோ அது பதியாது. யமன்ல என்ன நடக்குதோ அது பதியாது. எது பதியும் என்று சொன்னால், எங்கெல்லாம் தௌஹீத் பேசப்படுகிறதோ அந்த தேசங்களுடைய தவறான செய்திகள் பதியும். அந்த மாதிரி அந்த செய்தி என்ன செய்யறாங்க, அவர்கள் கொண்டு போகிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்போ ஒரு இலக்கோடு செயல்படுகிறார்கள். ஒரு செய்தியை கொண்டு போய் முன்வைப்பதற்கு பெரும் பிரச்சனை இருக்குது, பெரும் சிக்கல் இருக்குது. காரணம், மக்களுக்கு மத்தியில் மீடியாக்கள் என்ற பெயரில் எல்லா மீடியாக்களும், ஒரு சில விதிவிலக்குகளை தவிர எல்லா மீடியாக்களும், அமெரிக்காவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. அதுபோல என்ன, கிழக்கு நாடுகளுக்கு, ரஷ்யா போன நாடுகள், சைனா போன நாடுகளுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. யூத மீடியாக்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது. மிடில் ஈஸ்ட் உள்ள மீடியாக்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அதுல குறிப்பா அல் ஜசீராக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அதே போல தமிழ்ல ஏதாவது எழுதினா அவர்களுக்கு ஒரு இலக்கு என்ன செய்கிறது இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். மக்களுடைய நிலைமை என்ன, இது ஆய்வு செய்கின்றவர்களே தத்தளிச்சு போற நிலைமை. ஆய்வு செய்து பேசுகிறார்களே அவர்களால் கூட இதுல ஒரு முடிவுக்கு வர முடியாத அமைப்பில் இருக்கக்கூடிய நிலைமை. பொதுமக்களுடைய நிலைமை என்ன இருக்கும், எழுதினா அதை நம்பிட்டு போவோம், பத்திரிகையில வந்தது அப்படி என்று சொல்லுகின்ற நிலைமை தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எதை போட்டாலும் நம்புறாங்க, எதை போட்டாலும் நம்புறாங்கன்னா, உதாரணமாக இப்ப இந்த ISIS என்ற நான் இந்த தலைப்புக்குள்ளே வரவுக்கு முன்னால சொல்லக்கூடிய ஒரு பதிவு இது. இந்த ISIS என்ற பிரச்சனை, ஒரு போட்டோவை போட்டாங்க, இப்படி ஒரு ஒச்சை காட்டி அபூபக்கர் அல் பக்தாதிக்கு ஒரு மா கொண்டு போட்டு ஒச்சை காட்டி இவர் அமெரிக்காவுடைய கைக்கூலி. இப்ப யாரெல்லாம் ISISக்கு எதிராக இருந்தார்களோ உடனே அதை நம்பிடுறது. எதிராக இருந்தார்களோ சார்பாக நிக்கணுமா எதிராக நிக்கணுமா என்பது இரண்டாவது அம்சம். உடனே என்ன செஞ்சிடறது, நம்பி விடுவது. இவர்களுடைய மூலம் யாருடைய, ISIS உடைய மூலம் யூதர்கள் பின்னணி, உடனே நம்பிடுறது. ஏன்னா எதிராக்கள் தானே, அதனால உடனே நம்பி விடுவது. சார்பாக இருந்தால் இவர்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு கொடி ஏந்தி வருவார்கள் என்று சொன்னார்கள், உடனே அந்த ஹதீஸ் இவங்களுக்காக நம்பிடுறது. சார்பாக இருந்தா எது வந்தாலும் சார்பு நிலையோடு அணுகக்கூடிய மனோநிலை தான் நிறைய என்ன செய்கிறோம் பார்க்கிறோமே தவிர, நீங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுதே, அந்த மாதிரி மக்களை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருப்பது மிக ஒரு வேதனையான நிலைமை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லா வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், அறிவில்லாத விஷயத்தை தொடர்ந்து செல்ல வேண்டாம். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, பார்வை, கேள்வி, உள்ளம் எல்லாமே நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா தேவையற்ற முறையில் தகவல்களை நம்புவதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுல சிலர் எப்படி பரத்துகிறார்கள் என்று சொன்னால், இதில் உண்மை தன்மை பற்றி எனக்கு தெரியாது, வந்ததை அப்படியே ஷேர் செய்கிறேன், இப்படி ஷேர் பண்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, கேட்டது எல்லாவற்றையும் இன்னொருவருக்கு சொல்கின்றவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானது, பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, நம்ம ஒரு முன்னுரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் மனதில். எந்த செய்தியாக இருந்தாலும் செய்தியாக மட்டும் வைத்துக் கொள்வோம், காதுக்குள்ள மட்டும் வச்சுக் கொள்வோம், உள்ளத்துக்குள்ள விடக்கூடாது. உள்ளத்துக்குள் விடுவதாக இருந்தால் அதை கொஞ்சம் அலசி ஆய்வு செஞ்சு கொஞ்சம் நம்முடைய அறிவுக்கு ஏற்ப ஓரளவாவது கொஞ்சம் யோசித்த பின்னால் என்ன செய்ய வேண்டும், அதை உள்ளத்திற்குள்ள விட வேண்டும் என்று எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு என்ன செய்ய வேண்டும், நாம் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, இந்த இதோடு நம்ம இப்பொழுது சிரியாவுடைய பிரச்சனைக்கு வருவோம். முதலாக நம்ம சிரியா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இடம் அரபுலகில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்திலிருந்து ஷாம் என்று சொல்லி அழைக்கப்பட்ட இடம். ஷாம் தேசம் அப்படி என்று சொல்றது என்னது, அரபுலகத்தில் அதாவது அறிமுகமான இடம். பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஷாம் என்ற பேர் பெரியார் பிலால் பாட்டில் தான் தெரியும், ஷாம் நகர் சென்றார் என்று. அதுல தான் என்னது, நிறைய பேருக்கு ஷாம் நகர் தெரியுமே தவிர மற்றபடி ஷாம் நகர் என்னது தெரியாது. அப்ப ஷாம் தேசம் என்பது அன்றைய காலத்தில் அதாவது ஜசீரத்துல் அரபு இருக்கிறது, அதாவது இந்த அரபிய தீபகற்பம், அதுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய பகுதி. இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக மேலுக்காக தான் இருக்குது, உலக மேப்பில் ஆக மேலுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் உண்டு. சவுதி அரேபியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இடம் அது ஷாம் என்றது. இந்த ஷாம்
இன்றைக்கு 4 நாடுகளை உள்ளடக்கிய பிரதேசம் தான் அன்றைக்கு. இன்றைக்கு அது 4 நாடா பிரிஞ்சுக்குது. 4 நாட்டில் ஒன்று சிரியா. சிரியா வந்து பெரும்பகுதி அதுதான். ஷாம் என்று சொன்னால் சிரியா தான் என்று சொல்லக்கூடிய அளவில் பெரும்பகுதி எந்த பெயரில் அழைக்கப்படுது? சிரியா என்று சொல்லக்கூடிய பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த சிரியா என்ற அதாவது பெயர் வந்து பழம் ஒரு மொழியை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய அதாவது ஒரு பெயர் சிரியா என்பது. அதுக்கு அடுத்ததாக ஜோர்தானுடைய ஒரு பகுதி லெபனான், பலஸ்தீன். ஜோர்தானுடைய ஒரு பகுதி, அடுத்ததாக லெபனான், பலஸ்தீன் என்றதை புரிஞ்சுக்கணும். இந்த 4ம் சேர்த்து தான் என்ன ஷாம் என்று சொல்லி வரலாற்றில் என்ன செய்யும் அழைக்கப்படும். இன்றைக்கு 4ஆக என்ன செஞ்சிருக்கிறது? பிரிந்த நாடுகளாக இருக்கின்றன. இந்த 4ம் சேர்த்து அதாவது அப்படின்னா பலஸ்தீன் எங்க? சிரியா. பலஸ்தீன் என்பது தமிழ்ல நம்ம சொல்வதாக இருந்தால் ஷாம் நகர், சிரியா நகருக்குள்ள உள்ள ஒரு பகுதி. ஆனா இன்றைக்கு அது சிரியாவுக்குள்ள இல்ல, ஷாம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள்ள இந்த 4 இடம் என்ன செய்யும் வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 நாடுகளுக்கு மத்தியிலும் நல்ல ஒரு புரிந்துணர்வு, உடன்பாடுகள், பெரிய சிக்கல்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இடங்கள், கொள்கையில நிறைய பிளவுகள் இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய இடங்கள் இந்த 4 பகுதிகள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால் இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் எப்படி மக்கா மதீனாவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் இந்த ஷாம் என்பது. மக்கா மதீனாவுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய இடம். ஷாமை சொல்கிறேன், சிரியாவை நான் சொல்லல, ஷாம். ஏனென்றால் பலஸ்தீன் என்ன செய்கிறது? அதுல தான் இருக்குது. ஷாம்ல தான் என்ன செய்கிறது? பலஸ்தீன் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல எங்கெல்லாம் ஷாம் என்று சொல்கிறார்களோ அங்கெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஜோர்தானையும் லெபனானையும் பலஸ்தீனையும் இப்பொழுதுள்ள சிரியாவையும் சேர்த்து தான் ரசூல் என்ன செய்றாங்க? ஷாம் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிகிறார்கள். ஷாம் என்று அரபுல சொல்வதற்கான காரணம், நம்ம வந்து கிழக்க நோக்கி திரும்பி நின்றோம் என்று சொன்னால் வலதுல யமன், இடதுல யசார் என்று சொல்லுவோம், அதான் ஷாம். ஷாம் என்று சொல்றது என்னது? அதாவது கிழக்க நோக்கி ஒருத்தர் திரும்பி இருந்தார்னா சவுதி அரேபியாவில் இருந்து கண்டு கிழக்க நோக்கி திரும்பினார் என்று சொன்னால் வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது என்னது? யமன். அப்படியே நேர இங்கே இடது பக்கத்தில் இருக்கக்கூடியது ஷாம். அதனால தான் என்னது ஷாம் என்று சொல்றது பொதுவாக வந்து அல் யது ஷூமா என்று சொல்ற அடிப்படையில் அப்படி சொல்வார்கள். இப்படி அதனால தான் அந்த ஷாம் என்ற பெயர் என்ன செய்கிறது அவர்களுக்கு வருகிறது. இப்போ இந்த 4 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் ஷாம் என்றது. ஆனால் இன்றைக்கு நம்ம பேச போறது அந்த ஷாம்ல ஒரு பகுதி, பெரும்பகுதி எது? சிரியா. சிரியா வந்து அந்த ஷாமுடைய ஒரு பகுதி. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாம் என்று சொன்னால் சிரியாவை உள்ளடக்கி சொல்வதனால என்ன செய்தி சொன்னாலும் அது சிரியாவையும் என்ன செய்யும் சேர்த்து குறிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். இன்னொன்று சகோதரர்களே, வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் ஒன்றது. எப்படி என்றால் முதல் தலைமையகம் முஸ்லிம்களுடைய முதல் தலைநகர், அதாவது கிலாபத்து நடக்கிற நேரத்தில் முதல் தலைநகர் எது? இஸ்லாமிய ஆட்சியில முதல் தலைநகர் மதீனா. இரண்டாவது தலைநகர் எங்க மாற்றப்படுகிறது? ஈராக்கில் உள்ள கூஃபாவுக்கு என்ன செய்கிறது? அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மாற்றப்படுகிறது. அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை தலைமையகமாக வைத்தார்கள்? மக்காவை தலைமையகமாக என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை தலைமையாக வைத்து ஆட்சி செய்தார்கள்? சிரியாவை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை தலைமையகமாக வைத்து ஆட்சி செய்தார்கள்? சிரியாவை. சிரியாவை அவர் மட்டுமல்ல, அவருக்கு பின்னால வந்த யசீத், யசீதுக்கு பின்னால வந்த முஆவியா, அதுக்கு பின்னால வந்த மர்வான் இப்னு ஹக்கம், அதுக்கு பின்னால வந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான், வலீத் இப்னு அப்துல் மலிக் என்று எல்லோருமே என்ன செய்தார்? உமையாக்கள் எல்லோரும் எதை தலைமையாக வச்சிருந்தாங்க? சிரியாவை தான் என்ன செய்தார்கள்? தலைமையாக வைத்திருந்தார்கள். ஷியாக்களுக்கு பிடிக்காத ஒரு சமூகம் எது? இந்த உமையாக்கள் தான். ஷியாக்களுக்கு பிடிக்காத ஒரு சமுதாயம் உமையாக்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி என்ன செய்தார்கள் என்றால் சுஃபியானி என்று சொல்லி கதைகளை எல்லாம் கட்டினார்கள், ஹதீதுகளை எல்லாம் கட்டினார்கள். சுஃபியான் என்ற என்ன? அபு சுஃபியான். அபு சுஃபியானுடைய பிள்ளை தான் முஆவியா. அதனால சுஃபியானி என்ற ஒருத்தர் வருவார், ஆக மோசமானவர், கேடு கட்டவன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன செய்தார்கள்? உட்டடிக்கிற பொய்யெல்லாம் என்ன செய்தார்கள்? அவர்கள் உருவாக்கினார்கள். எனவே நீங்க நினைத்து பாருங்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சிரிய தேசத்தில் என்ன செய்றாரு? கவர்னராக இருந்து ஆட்சியாளராக மாறுகிறார். ஆட்சியாளர்னா சும்மா பின்ன ஆட்சியாளர் அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் கவர்னராக இருந்து 20 வருடங்களுக்கு மேல கவர்னராக இருந்த பின்னால ஹலீஃபாவாக மாறி 20 வருடம் இருக்கிறார். எத்தனை வருடம்? 20 வருடங்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார். இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த முரண்பாடும் இல்லாம, டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த முரண்பாடும் இல்லாமல் 20 வருடம், அதாவது ஹிஜ்ரி 40 இருந்து ஹிஜ்ரி 60 வரைக்கும் என்ன செய்கிறார்கள்? ஹலீஃபாவாக முரண்பாடுகள் அற்ற நிலையில்
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவராக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். சரி, இந்த தந்தையில இருந்துதான் இப்படியே இருந்தோம் என்று சொல்லி ஏதோ ஒரு கட்டுப்பட்டு இருந்தாங்கன்னு வைங்களே, அதுக்கு பின்னால மகனுக்கு பையத்து செய்வதற்கு எல்லோரும் என்ன செய்றாங்க, உடன்பட்டு யசீதுடைய ஆட்சியில 4 வருஷம் என்ன செய்றாங்க, இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால முஆவியா, இப்படி உமையாக்கள் எல்லோரும் எங்க தலைநகராக வைத்திருந்தார்கள், சிரியாவை. அப்படி என்றால் ஷியாக்கள் மிகவும் வெறுக்கக்கூடிய அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோல உமையாக்கள் இருக்கக்கூடிய சிரியாவில் ஷியாக்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பே இல்லை. வரலாறு சொல்வதற்காக சொல்கிறேன், அங்கே ஷியாக்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஷியாக்கள் கூஃபால என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய கூஃபாவில் இருந்தார்கள். இங்கே உருவாகுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. உமையாக்களுடைய டோட்டல் தலைமைத்துவமாக இருந்ததெல்லாம் என்ன, சிரியா தான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, எந்த வகையிலும் அங்கே ஷியா உருவதற்கு வாய்ப்பும் இல்லை. இன்றைக்கும் அது இல்லை, அன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் என்னது, அந்த வாய்ப்பில்லாத ஒரு இடமாக அது இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனால் சிரியாவுடைய முக்கியத்துவத்தை நீ இஸ்லாமிய சமுதாயத்தில் சிரியா எந்த இடத்துல இருக்கிறன்னு நம்ம தெரியணுமே, அதுக்காக சொல்கிறேன். சிரியாவுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள போனீங்கன்னு சொன்னால் 10,000 நபித்தோழர்கள் நுழைந்த ஒரு நாடு அது. எத்தனை நபித்தோழர்கள்? இப்னு அசாக்கிர் தாரீஹு திமிஷ்க், டெமஸ்கஸ் வரலாறு என்று சொல்லக்கூடிய 60 பாகத்துக்கு மேற்பட்ட தந்த நூலில் என்ன செய்கிறாரு, ஒருவருடைய வரலாற்று குறிப்பில் கீழே சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த நாட்டை சேர்ந்தவர். இந்த நாடு 10,000க்கு மேற்பட்ட நபித்தோழர்களை கண்ட நாடு இது. எந்த அளவுக்கு சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் எந்த கல்லை அகற்றினாலும் கொஞ்சம் நூற்றாண்டுக்கு முன்னால் அதுக்கு கீழே ஒரு நபித்தோழருடைய எலும்பு துண்டுகள் இருந்திருக்கும். சிரியாவுடைய எந்த கல்லை நீங்க அகற்றினாலும் அது கீழே என்ன இருந்திருக்கும், ஒரு நபித்தோழருடைய மரணம் அடைந்த உக்கி போன உடல் என்ன செய்யும், இருந்திருக்கும். அவ்வளவு நபித்தோழர்கள் வாழ்ந்து மரணித்த ஒரு இடம் இது. அப்படி என்று இமாம் இப்னு அசாக்கிர் என்ன செய்கிறார், சொல்கிறார்கள். வரலாற்று புகழ்மிக்க இடம். பெரும் பெரும் அறிஞர்கள், இஸ்லாமிய வரலாற்றில் பெரும் பெரும் அறிஞர்கள், இமாம் நவவி, இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசி, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, அதுபோல ஷேக் அல்பானி என்று என்னென்ன இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருந்த இடம் எது, சிரியா. ஒன்றில் பிறந்திருப்பார்கள், ஒன்றில் அங்கே போய் சேர்ந்திருப்பார்கள். ஒன்றில் பிறந்திருப்பார்கள், ஒன்றில் அங்கே போய் சேர்ந்திருப்பார்கள். பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம் என்பதை நம்ம பார்க்கிறோம். பெரும் பெரும் அறிஞர்கள், நீங்க வரலாற்றில் கேள்விப்படக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் அதிகமானவர்கள் வாழ்ந்த இடம் எது, இந்த சிரியாவுடைய இடம்தான். அஹ்லு சுன்னா அறிஞர்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய அறிஞர்கள் வாழ்ந்த இடம் இந்த சிரிய நகர். அப்ப அந்த அளவுக்கு புகழ்மிக்க இஸ்லாமிய ஒரு கேந்திர ஸ்தலமாக இருந்த ஒரு இடம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், சிரியாவை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சிரியா மக்களுடைய இயல்பாக ஒன்றை சொல்லுவார்கள். என்ன இயல்பு என்றால், ஆட்சியாளர்கள் விஷயத்தில் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய மக்கள் சிரிய மக்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கீழ் 20 வருடம் இருந்தார்களா இல்லையா? எந்த குழப்பமும் இல்லாமல் 20 வருடம் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அந்த காலப்பகுதியில், அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு முரண்பட்டு இருக்கக்கூடிய காலப்பகுதியில் அலி ரலியல்லாஹு எங்க தலைநகரில் வச்சுக்கிறாங்க, கூஃபால. கூஃபால ஒரு முடிவு அலி ரலியல்லாஹுக்கு எடுக்க முடியாது. எடுத்தா ரெண்டா இருப்பாங்க. கீழே உள்ளவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, எடுத்தா ரெண்டா போய்தான் என்ன செய்வாங்க, இது சரி வராது சரி வரும், அப்படித்தான் இருப்பார்கள். ஹுசைன் அலியை வர சொல்லி போட்டு போங்க போகாதீங்கன்னு கொண்டு விட்டு போட்டாங்க. கொல்லுவதற்கு என்ன செய்தார்கள், காரணமாக அமைந்தார்கள். சிரியால அப்படி இருக்கல. சிரியால என்ன செய்யல, அப்படி இருக்கவில்லை. முஆவியா ரலியல்லாஹு ஒரு முடிவை சொன்னாங்க என்றால் அவருக்கு கீழே உடம்படக்கூடிய மக்களாகத்தான் இருந்தார்கள். என்றைக்கும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்கள் நல்ல ஆட்சி செய்கிற நேரத்தில் கிளறக்கூடிய மக்களாக, குறை சொல்லக்கூடிய ஹவாரிஜ் தன்மை உள்ள மக்கள் அங்கே என்ன செய்யவில்லை, அந்த நாட்டில் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நல்ல சூழல் உள்ள நிறைய மார்க்க அறிஞர்கள் வாழ்ந்த ஒரு அழகான ஒரு பிரதேசம். ஹதீஸ்ல நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு 4-5 இடங்களில் அல்லதி பாரக்னா ஹவ்லஹு என்று சொல்றான். அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதை சூழ நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்று சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. சிரியாவை, ஷாம் தேசத்தை குறித்து அதை சூழ பரக்கத்தை செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் இஸ்ரால, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் நபியை நாங்கள் மக்காவிலிருந்து அழைத்து சென்றோம், அதற்கு சூழ நாம் என்ன செய்திருக்கிறோம், பரக்கத்தை செய்திருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லுகின்ற பொழுது அல்லதி பாரக்னா ஹவ்லா, அதுக்கு சூழ நாம் என்ன செய்திருக்கிறோம், பரக்கத்தை செய்திருக்கிறோம். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை சொல்கிற நேரத்தில் அவர் சிரியால தான் இருந்தாரு, சொல்ற நேரத்தில் ஜோர்தானே பக்கத்தில் சொல்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றா பாரக்னா ஹவ்லா, சூழ நாம் என்ன செய்திருக்கிறோம், பரக்கத்தை செய்திருக்கிறோம். அப்படி என்று அல்லாஹ் தஆலா பல இடங்கள் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு பூமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில நீங்கள் 1037 இலக்கத்தில் பார்க்கலாம், ஒரு துஆ சொல்றாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம
பாரிக் லனா ஃபீ ஷாமினா. புகாரில் வரக்கூடிய செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறான், யா அல்லாஹ் எங்கள் ஷாமிலே பரக்கத்து செய்வாயாக. ஷாமில பரக்கத் செய்யனா ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன், சிரியா எல்லாம் சேர்ந்த ஷாம். இதிலே பரக்கத்து செய்வாயாக. வஃபி யமனினா எங்கள் யமனிலே பரக்கத்து செய்வாயாக. அப்ப கீழே உள்ள கொஞ்சம் பேர் சொல்றாங்க வஃபி நஜிதினா எங்கட ஈராக்ல நஜித்ல என்ன செய்வாயாக பரக்கத்து செய்வாயாக துஆ கேளுங்கள். நஜித் என்ற அந்த இடத்துல ஈராக். அப்ப அதிலே பரக்கத்து செய்வாயாக துஆ கேளுங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடி அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா, யா அல்லாஹ் ஷாமிலையும் யமன்லையும் பரக்கத் செய்து துஆ கேக்குறாங்க. மறுபடி பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் நஜித்ல இருந்து வந்தவங்க நஜித்துக்கும் துஆ கேளுங்கன்னாங்க. மூணாம் முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா என்று கேட்கிறாங்க. மறுபடியும் ஒரு மூன்றாவது முறை சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே நஜிதுக்கும் துஆ கேளுங்க, ஈராக்குக்கும் துஆ கேளுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுனாக ஸலாஸில் அங்கதான் பூகம்பங்கள் குழப்பங்கள் ஏற்படும், வல் ஃபித்தன் பிரச்சனைகள் சமூகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் குழப்பங்கள் ஏற்படும். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வபிஹா யத்லு கர்னு ஷைத்தான் ஷைத்தானுடைய கொம்பு அங்கதான் உதிக்கும் என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரக்கத்துக்கு ரசூலுல்லாஹ் துஆ கேட்கவில்லை, பரக்கத்துக்கு துஆ கேட்கவில்லை. எந்த கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? சிரியாவுக்கு என்ன செய்தார்கள்? பரக்கத்திற்காக துஆ கேட்டார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுபோல ஒரு செய்தியை பார்க்கலாம். அப்துல்லா இப்னு ஹவாலா அறிவிக்கிறாங்க, அதாவது சதுஜன்னதுன அஜ்னாதன் நீங்கள் பல படைகளாக பிரிகின்ற ஒரு காலகட்டம் வரும், பல படைகளாக பிரிய வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். ஜுந்தன் பிஷாம் அதில் ஒரு படையினராக நீங்கள் சிரியாவில் இருப்பீர்கள். வஜுந்தம் பில் இராக் ஒரு படையினராக நீங்கள் ஈராக்கிலே இருப்பீர்கள். வஜுந்தம் பில் யமன் ஒரு படையினராக நீங்கள் யமனிலே இருப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு படையினராக சிரியாவில், ஒரு படையினராக ஈராக்ல, ஒரு படையினராக யமன்ல. உடனே இன்றைய பிரச்சனை தான் பேசுறேன்னு முடிவெடுத்துறப்பட இந்த ஹதீஸை ஒவ்வொரு நூற்றாண்டுல இன்றைய பிரச்சனை தான் பேசுறேன்னு முடிவெடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில ஒன்று சொல்றாங்க, சிரியாவில் படையினராக நீங்கள் மாறுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற இந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஹவாலா கேட்கிறார், நபி தோழர் ஹிர்லி யா ரசூலுல்லாஹ் இன் அத்ரக்து தாலிக், இப்ப நீங்க சொல்றீங்களே இப்படி படைகளாக மாறுவோம் என்று, அந்த காலத்தை அடைஞ்சா நான் படையில் இருக்கணும் என்று இருந்தா எந்த படையில நான் இருக்கணும்? முஸ்லிம்களுக்கு சார்பாக யுத்தம் செய்கின்ற படையில் இருக்க வேண்டும் என்றால் எங்கே நான் இருக்க வேண்டும்? அப்ப சொல்றாங்க, அலைக்க பிஷாம், அலைக்க பிஷாம், நீங்கள் சிரியாவிலே என்ன செய்யுங்கள்? இருந்து கொள்ளுங்கள், சிரியாவிலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா ஹியரத்துல்லாஹி மின் அர்திஹி, அதுதான் அல்லாஹ்வுடைய தேர்வு, அதுதான் அல்லாஹ்வுடைய தேர்வு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப சிரியாவுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம், சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அஷ்ஷாம் அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர், ஷாம் தான் நீங்கள் மறுமை நாள் வருகிற நேரத்தில் ஒன்று திரட்டப்படுகின்ற இடம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மறுமை நாள் வருகிற நேரத்தில் ஒரு நெருப்பு உங்களை என்ன செய்யும்? விரட்டி கொண்டு போகும். நீங்கள் எல்லோரும் திரட்டப்படுகிற இடம் எது? ஷாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பண்புள்ள சகோதரர்களே, ஷாமுக்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய இடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை இந்த செய்தி சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி, எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் உண்மையிலே ஹக்கிலே உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும், அவர்களை நீங்கள் ஷாமில் காணுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஆவியா ரலியல்லாஹு அந்த ஹதீஸ் தான் சொல்லுவாங்க அடிக்கடி. முஆவியா ரலியல்லாஹு என்ன செய்வார்கள்? அந்த ஹதீஸை சொல்வார்கள். அப்ப ஷாமிலே நீங்கள் அவர்களை காணுவீர்கள், அதாவது உலகத்தில் எங்க ஹக்கு என்பது குறைந்தாலும் அதிகமாக ஹக்கு பேசப்படுற இடமா எது இருக்கும்? சிரியா இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இது மாதிரி பல சிறப்புகளை சிரியா விஷயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். இப்ப இவைகள் எல்லாம் இஸ்லாமிய ரீதியாக கூட, முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் அல்ல, முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடம் பர்மா, அதனால நம்ம அந்த பிரச்சனையை கணிக்க வேண்டும் என்றது ஒரு பகுதி. இஸ்லாமிய ரீதியாக கூட பாரம்பரியம் கொண்ட இடம் எது? இந்த சிரியா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் உருவானது? இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இடம். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இந்த குழப்பம் உருவாவதற்கு முன்னால் ஒரு நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். உமையாக்கள் ஆட்சி செய்தார்கள், அதுக்கு பின்னால் அப்பாசியர்கள் வந்தார்கள், உஸ்மானியர்கள் வந்தார்கள், குட்டி குட்டாக துண்டுகளாக என்னது பிரிக்கப்பட்டு ஆளப்பட்டது, இதெல்லாம் நடந்தது.
நடந்த பின்னால என்றைக்கு முஸ்லிம்கள் தங்களது பலத்தை முழுமையாக இழந்தார்களோ அப்ப எல்லாம் காலனித்துவம், அதாவது ஐரோப்பிய உலகம் என்ன செய்து நாடுகான் பயணம் என்ற பெயரில் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் ஒவ்வொரு இடங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆரம்பத்திலே சிரியா யாருடைய கையில் இருந்தது? ஐரோப்பியர்களோட கையில தான். அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? ரோம்னு சொல்லுவாங்க. மூத்தா யுத்தம் நடக்குது, எத்தனை யுத்தம் நடந்தானே முஸ்லிம்கிட்ட கைக்கு வருது, கிறிஸ்தவர்களிடம் இருந்து முஸ்லிம்களுடைய கைக்கு வருகிறது. அதே போல திருப்பி என்ன செய்கிறது? பிரான்சுடைய காலனித்துவத்துக்கு கீழ் என்ன செய்கிறது? இந்த சிரியா போகிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில். போன பின்னால நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா அந்த கேபிட்டலிசம், கம்யூனிசம் என்ற பொருளியல் ரீதியான அந்த பிளவுகள் உருவாகி இருந்த காலம். இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிழக்குலகம் ஒரு போக்கில் இருக்கும், மேற்குலகம் என்ன செய்யும்? ஒரு போக்கில் இருக்கும். கிழக்குலகம் எப்ப எதுக்கு சார்பாக இருக்கும்? கம்யூனிசத்துக்கு சார்பாக இருக்கும். மேற்குலகம் அதாவது என்னது? மேற்கு ஐரோப்பா, அதே போல அமெரிக்கா, யூகே இதெல்லாம் இருக்கும் கேபிட்டலிசம் முதலாளித்துவத்துக்கு சார்பாக என்ன செய்யும்? இருக்கும். இப்ப சிரியா வந்து இந்த காலப்பகுதியில் பிரான்ஸ் விட்டுட்டு போற நேரத்தில் இந்த மாதிரியான சிந்தனைகளை விதைத்து விட்டு தான் போகுது. அப்ப அந்த காலத்தில் உருவாக்கப்படுகிறது ஒரு கட்சி, பாத் சோசியலிச கட்சி என்று சொல்லி என்ன செய்கிறது? ஒரு கட்சி உருவாக்கப்படுகிறது. இந்த கட்சிக்கு சார்பாக இந்த கட்சியில் இருந்தவர் தான் சதாம் ஹுசைன். சிரியாவுக்கு கீழே உள்ள இடம் எது? அதாவது தென்கிழக்காக கீழே உள்ள இடம் எது? ஈராக். அதுல இருந்தவர் தான் சதாம் ஹுசைன். அதுல இருந்தவர் தான் ஹாஃபிஸ் அல் அசத். ஹாஃபிஸ் அல் அசத் யாரு? பஷார் அசதுடைய தந்தை. பஷார் அல் அசதுடைய தந்தை, அசது குடும்பம் அது. அவர்ல இருந்தவர் தான் அவர். அப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல டோட்டலாக முழுமையாக எந்த கொள்கை பேசப்படுகிறது தெரியுமா? இந்த சோசியலிச கொள்கை பேசப்படுகிறது. இங்கதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அதை சோசியலிச கொள்கையாக பார்த்தார்கள், ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தமாக பார்த்தார்கள். மார்க்கம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கல நிறைய பேருக்கு. அதனால் அந்த கொள்கை விஷயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? இணைந்து கொண்டிருந்தார்கள். பிரச்சனை இருக்கல, மார்க்க ரீதியாக அதை பார்க்கவில்லை. இது நாளைக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று யோசிக்கல. அந்த கட்சிக்கு ஆதரவு வழங்கப்படுகிறது. 1960களில் 40 சுதந்திரம் கிடைக்குது பிரான்ஸ்ல இருந்து. 40 சிரியா வந்து என்ன செய்து சுதந்திரம் அடைகிறது. 1960 பஷார் அதாவது ஹாஃபிஸ் அல் அசத் என்ன செய்யறாரு? ஆட்சிக்கு வராரு. கட்சி அடிப்படையில், கொள்கையெல்லாம் பார்க்கல, கொள்கையெல்லாம் என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. கட்சி அடிப்படையில் இவருடைய அந்த கட்சி முன்னுக்கு நின்று ஆட்சியாளராக என்ன செய்கிறார்? அவர் வருகிறார். இவர் யாரு? இந்த ஹாஃபிஸ் அல் அசத் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், சிரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டா பிரிப்பதாக இருந்தால், அஹ்லு சுன்னா ஷியா என்று பிரிப்பதாக இருந்தால், மற்ற அஹ்லு சுன்னாக்குள் உள்ள முரண்பாடுகள் விட்டுட்டு சிரியாவை இந்த அடிப்படையில் பிரிப்பதாக இருந்தால், இந்த 10 வீதத்தினர் 12 வீதம் என்றாங்க, 10 வீதமாக சிரியாவுடைய மேற்கு பகுதியில், தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பகுதியில் லாதிகியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உள்ள மலைத்தொடர்களில் வாழ்ந்த விவசாயி மக்கள், வெளியிருந்து வந்து வாழ்ந்த விவசாயி மக்களுடைய அந்த இனத்திலிருந்து வந்தவர் தான் யாரு? இந்த ஹாஃபிஸ் அல் அசத். அவர்கள் யார்? ஷியாக்களே காபிர்கள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள். எப்படி? ஷியாக்களே காபிர் என்று சொல்ல பாருங்க, அதே பெரிய குஃபர். அதுல உள்ளவனை இவனை தாங்கலாம் என்னது? காபிர் என்று சொல்லக்கூடிய கட்சியில் உள்ளவர்கள். இதை வந்து மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர்ல காட்டுறதுக்காக வேண்டி பிரான்ஸ், ஐரோப்பிய உலகம் எப்படி எழுதுமெண்டா அலவியா பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க. அப்பதானே அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்படுத்தி பேசலாம். ஆனா உண்மை என்னன்னா நுசைரியா பிரிவை சார்ந்தவர்கள். இவர்கள் யாரு? ஷியாக்கள் மிக மோசமான கொள்கையுடையவர்கள் தான் நுசைரியா. அஹ்லு சுன்னாவை கண்டதுண்டமா வெற்றத்துல சந்தோஷப்படுறவங்க, கொல்றதுல மட்டுமல்ல கொடுமை செய்வதில் சந்தோஷப்படுகின்றவர்கள். அப்பாசிய கிலாபத் தலைகீழாக பிறழ்வதற்கு காரணமாக அமைந்தவர்கள். அப்பாசிய கிலாபத் போட்டு கொடுத்து 5 லட்சத்துக்கு மேல கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த பிரிவினர் தான் யாரு? இந்த ஷியாக்கள் உள்ள நுசைரியா என்ற பிரிவினர்கள். அது நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப ஈரானை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க ஆட்சி செய்கின்றவர்கள் யார்? இமாமியாக்கள். 12 ஆட்சியாளர்கள் வரணும் என்று சொல்லக்கூடிய ராஃபிதாக்கள், காபிர்கள். யமனை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் ஜெய்தியாக்கள். கொள்கை அடிப்படையில் எடுத்தா ஷியாக்களோட கொள்கையிலேயே அஹ்லு சுன்னாவோட நெருக்கமானவர்கள் யார்? கொஞ்சம் ஜெய்தியாக்கள், யமன்ல உள்ளவர்கள் ஜெய்தியாக்கள். அங்க இடம் பிடிக்கத்தான் இந்த புரட்சி உண்டாக்கி வச்சுக்கிறான் இப்ப யமன்ல. அங்க வந்து ஈரானுடைய கொள்கையை விதைத்து இடம் பிடிப்பதுதான் ஹூசி பிரச்சனை என்ற ஒரு பிரச்சனை உண்டாக்கி இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தமிழ் மீடியால கதை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் மீடியாக்கள் என்ன செய்யறாங்க? கதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பகுதி. அடுத்த பகுதியில் நீங்க எடுத்து பார்க்கணும்னு சொன்னால், இந்த சிரியாவில் இருக்கக்கூடியவங்க பாருங்க எப்படி சுத்தி இருக்கிறாங்க. சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த அதாவது ஹாஃபிஸ் அல் அசதுடைய அந்த ஷியா பிரிவினர் யார் தெரியுமா?
நுசைரியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். இவங்க 10% தான் சிரியால இருக்கிறாங்க. எத்தனை வீதம்? 10 வீதம். மோசமான கொள்கையுடையவர்கள். பொறுக்கேலாம ஈரானே இவங்களை காபிர்னு சொல்லி வச்சு. ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடவுள் மனிதராக அவதரித்தார், இது அவங்களோட கொள்கை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடவுள், அவர் மனிதராக அவதரித்திருக்கிறார். சொர்க்கத்துக்கு வேற விளக்கம், நரகத்துக்கு வேற விளக்கம், தண்டனைக்கு வேற விளக்கம், கூலிக்கு வேற விளக்கம். உண்மையிலே சொர்க்கம் இல்லை, உண்மையிலே நரகம் இல்லை, உண்மையில் கூலி இல்லை, உண்மையில் தண்டனை இல்லை, ஒரு விளக்கம் அது. இந்த மாதிரியான நிலைமை எப்படி யஜூஜ் மௌஜூஜுக்கு அமெரிக்கா யூகே இந்த காதியானில் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்களோ அந்த மாதிரி விளக்கம் கொண்ட ஒரு குரூப் இது நுசைரியா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடவுள் தன்மை என்று சொல்லக்கூடிய இது அவங்களோட அகீதா. இது நம்மளா கற்பனை பண்ணி சொல்றதல்ல, நுசைரியாக்களுடைய அகீதா இது. அப்ப ஷியா பிரிவில் மிக மோசமானவர்கள், குஃபுர்ல ஈடுபடுறவனே குஃபுரை பொறுக்க முடியாம குஃபுர் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் இவர்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்றாங்க என்று சொன்னால் அரசியல் லாபங்களுக்காக என்ன செய்றாங்க, ஒன்று சேர்றாங்க. இப்ப எடுத்து பாருங்க, லெபனான்ல தென் லெபனான்ல இருக்கக்கூடிய ஷியா கட்சி எது? ஹிஸ்புல்லா. அதாவது தென் லெபனான்ல இருக்கக்கூடிய ஷியா கட்சி ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லாவுடைய கொள்கை என்ன? ஈரான் கொள்கை. இப்ப இந்த மாதிரி கொள்கை உள்ளவர்களுக்கு சிரியால வந்து உடன்பாடு ஏற்படுமா? ஏற்படாது. ஆனால் ஷியா என்ற ஹெடிங் இருக்குது, அதற்கு கீழே என்ன செய்றாங்க, இவர்கள் உடன்படுகிறார்கள். இப்படிப்பட்டவன் எப்படி ஆட்சிக்கு வந்தான்? 10% தான் இருக்கிறான். 10% தான் இருக்கிறான். அங்க மன்னராட்சி இல்லை சிரியால, அங்க இருக்கிறது ஜனநாயக ஆட்சி தான். 10% உள்ளவன் எப்படி ஆட்சிக்கு வந்தான் என்று கேட்டால் கொள்கையை கணக்கெடுக்கல. அதான் விஷயம். அங்க உள்ள மக்களே என்ன செய்யல தெரியுமா? கொள்கையை கணக்கெடுக்கல. கொள்கையை கணக்கெடுக்காமல் பாத் சோசியலிச சிந்தனை வச்சு அவன் பிரச்சாரம் செய்யறான், இவங்க ஓட்டு போட்டாங்க, அவ்வளவுதான். தேவையா இது? இந்த அடிப்படையில் அதாவது ஒரு புரட்சி நடந்துதான் வந்தாலும் மக்களுடைய ஆதரவு என்ன செய்தது, அவருக்கு இருந்தது. ஆட்சிக்கு வாராரு. இவர் எது வரைக்கும் இருக்கிறாண்ட 2000 ஆண்டு வரைக்கும், 70 நெடுங்க 2000 ஆண்டு வரைக்கும். எத்தனை வருஷம் பாருங்க, 2000 ஆண்டு வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறாரு. கொடுமை, எதிர்த்தால் கொடுமை, ஆர்ப்பாட்டம் நடந்தா கொடுமை. இஹ்வானுல் முஸ்லிமீன் இஸ்லாமிய பிரிவு ஹமாத் என்ற இடத்துல ஒரு புரட்சி செய்யறாங்க அவங்களுக்கு எதிராக. புரட்சி செஞ்ச சரியா பிழையா அதெல்லாம் இரண்டாவது அம்சம். ஆனா புரட்சி செஞ்சா எப்படி ஒரு நல்ல ஆட்சியாளர் நடந்து கொள்ளணும், அப்படி நடந்து கொள்ளாம 40,000 பேரை கொடூரமா கொண்டாங்க. 40,000 பேரை ஏத்துக்கல மாட்டாங்க அறிக்கையில. 40,000 இஹ்வான்களை கொடூரமாக கொலை செய்தார்கள், கொடூரமாக கொன்றார்கள். அதாவது எனக்கு எதிராக வந்தா நாட்டை அழிப்பேன் என்ற கொள்கையில் உள்ளவர்கள். அவர்களுடைய பாரு இஹ்வான்கள் யாரு? அஹ்லு சுன்னா பகுதியை சேர்ந்தவர்கள். ஆனால் என்ன செய்வாங்க, அழிப்பதில் நன்மை அவர்களுக்கு, இவர்களை அழிப்பதில் நன்மை உண்டு என்கின்ற அடிப்படையில் ஒரு புரட்சிக்காக 40,000 பேர் என்ன செய்தார்கள், கொன்று ஒழித்தார்கள் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம் பார்க்க. அப்படிப்பட்ட மோசமான, அதுக்கு பின்னால எழும்பவே முடியாத அளவுக்கு அநியாயம் என்ன செய்தார்கள். இதுக்கு பின்னால ஒரு மரணிக்கிறார். இப்ப அடுத்ததா யார் வராரு? அவருடைய மகன் ஹாஃபில் அல் அசத் வராரு. அசத் ஃபேமிலி இவங்க, அசத் ஃபேமிலி. பஷார் அல் அசதுக்கு, அதாவது பின்னால ஹாஃபில் அசதுக்கு பின்னால பஷார் அசத் வராரு. ஹாஃபில் அசதுக்கு பின்னால பஷார் அல் அசத் வராரு. இந்த பஷார் அல் அசதை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர், கண் டாக்டர், என்ன கண் வைத்தியர். அவர் கண் வைத்தியர் மட்டுமல்ல, இராணுவ ரீதியான தளபதியாக என்ன செஞ்சாரு, இராணுவத்தில் கண் வைத்தியராக இருந்து இராணுவ தளபதியாக இருந்தார். தந்தைக்கு பின்னால் ஆட்சிக்கு வர என்ன செய்யறாரு, பைஃபோஸாக இராணுவ புரட்சியின் மூலம் என்ன செய்யறாரு, அந்த தலைமைத்துவத்துக்கு வரார். 2000 ஆண்டுல வந்தத்திலிருந்து அநியாயம் தான். என்னதான் மக்களுக்கு ஆட்சியில் வழங்கிட்டாலும் பல அநியாயங்கள். அதாவது யாரை பார்த்த அநியாயம், இந்த அளவியாவை தூக்குறதுல, நுசைரியா குரூப்பை தூக்குறதுலே பெரிய கவனம் செலுத்தினார். அந்த விவசாய மக்களை எப்படி டெவலப் பண்றது, அவர்களை பெரும் பெரும் அரசாங்கத்துடைய இடங்கள் எப்படி கொண்டு வந்து வைக்கிறது என்று கொண்டு வந்து வைத்தாரு. அமைச்சர் பதவிகள்ல, ஓட்ல எல்லாம் இல்லை, பைபாஸா தானே, எல்லா இடங்களையும் கொண்டு வந்து வைத்தாரு. அநியாயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது. அநியாயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லாரும் அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா, இறை நிராகரிப்பு எல்லாமே ஒரே தான். ஆனாலும் மேற்குலகல ஒன்று நடந்தா பேச்சுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். மேற்குலகத்தில் ஏதாவது ஒரு கொடுமை நடந்தா பேசுறதுக்கு இடம் என்ன செய்யும், இருக்கும். இந்த கிழக்குலகல கொடுமை நடந்துன்னு வைங்களேன், ரஷ்யாலேயோ சைனாலேயோ இங்க நடந்துன்னு வைங்களேன், பேசுறதுக்கு நாக்கு இருக்காது, பேசுறதுக்கு என்ன செய்யாது, நாக்கு இருக்காது. அந்த அளவுக்கு தான் என்ன செய்வான், ஏதாவது ஒன்று நடந்தது கம்யூனிசத்துடைய கோர முகம் அதுதான், அப்படித்தான் செய்வார்கள். அதனால சிரியா எதை சார்ந்து நிக்குது, ரஷ்யாவை. சிரியா வந்து எதை சார்ந்து நிக்குது, ரஷ்யாவை சார்ந்து நிக்குது. இதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அநியாயங்களுக்கு மேல அநியாயங்கள் செய்து ஒரு சின்ன பிரச்சனையில வெடிக்குது. ஒரு பிரச்சனை நடக்குது, அதுல வந்து இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மக்கள் வந்து கொஞ்சம் போராட்டத்தில் என்ன செய்யறாங்க, இறங்குறாங்க. ஏற்கனவே பல குழுக்கள் உருவாகி ரெடியாக இருந்திருக்குமே,
இப்படி ஒரு பிரச்சனையில வந்து இவனை கீழே வீழ்த்தட்ட வேண்டும் என்று ரெடியாக இருந்திருப்பாங்க. ஒரு பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த பிரச்சனை வெடித்த பின்னால் போராட்டம் தடார்த்தம். அந்த நேரத்தில் தூனிஸ்ல பிரச்சனை, எகிப்துல பிரச்சனை, லிபியால பிரச்சனை, எல்லா இடங்களிலும் பிரச்சனையே. அதோட சேர்த்து இது என்ன செஞ்சது, இந்த சிரியாவுடைய பிரச்சனை என்ன செய்கிறது, கிளம்புகிறது. அப்ப களத்துல யார் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பொதுமக்கள். யார் இருக்கிறாங்க? பொதுமக்கள் தான் அந்த இடத்துல இவனை வீழ்த்தட்டணும் என்று பாடுபடுறாங்க. 90% அதாவது 70% அஹ்லு சுன்னாக்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8% கிறிஸ்தவர்கள் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. மற்றவங்கள சாதாரண 1%, 2%. 10% யார் இருக்கிறாங்க? இந்த நுசைரியா, அதாவது ஆட்சியாளருடைய கோத்திரத்தில் உள்ள இந்த ஷியா கொள்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஷியாக்கள் எங்க இருந்தாலும் அஹ்லு சுன்னாவுக்கு ஆபத்து தான். ஷியாக்கள் உள்ள எந்த நாட்டில் சுன்னிகள் அமைதியாக இருந்துட்டு எந்த நாட்டை நீங்க சொல்லுங்க. ஷியாக்கள் உள்ள எந்த நாட்டில் அமைதியாக இருந்திருக்கிறாங்க? சுபஹானல்லாஹ். ஷியாக்கள் உள்ள சுன்னிகள் உள்ள நாட்டில் ஷியாக்களுடைய அமைதியை நீங்க தெரியணுமா? சவுதி அரேபியாவுடைய கிழக்கு மாகாணத்தை உங்களுக்கு பார்க்கலாம். பம்ஸ் வெடிக்கிறது எதுல? ஷியாக்களுடைய பள்ளியில தான். ஷியாக்களுடைய பள்ளியில தான் இந்த ISIS பிரிவினரால் ஷியாக்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பம்ஸ் வெடிக்கப்படுகிறது. பாதுகாப்பு கவர்மெண்ட் என்ன செய்வான், அங்க போய் கொடுத்து அதுக்குள்ள வராம ஹை செக்யூரிட்டி கொடுத்து என்ன செய்கிறது, அந்த இது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் செய்யற நேரத்தில் கொஞ்சம் வழி என்ன செய்வான், கவர்மெண்ட் விட்டு கொடுப்பான். அந்த லெவலில் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, இடம் கொடுத்து என்ன செய்கிறார்கள், வைத்திருக்கிறார்கள். ஆனால் பார்க்கிற மக்கள் வந்து என்ன செய்வாங்க, இவர்களை டெவலப் பண்ணாம வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவன் விவசாயி பதிலாக அவன் இருக்கிறான். அதை டெவலப் பண்ணா விவசாயத்தை அழிக்கணும், அவ்வளவுதான். வயல் பகுதி என்ன செய்யணும், அழிச்சிடணும். அந்த மாதிரி வைத்திருக்கிறார்களே தவிர மற்றபடி நீங்க எங்க போனீங்கன்னாலும் சரி, எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் ஷியாக்கள் உள்ள பிரதேசத்தில் அஹ்லு சுன்னா நிம்மதியாக இல்லை. யமனை எடுங்க நிம்மதியாக இல்லை, ஈராக் எடுங்க நிம்மதியாக இல்லை, சிரியா எடுங்க நிம்மதியாக இல்லை, ஈரானை எடுங்க நிம்மதியாக இல்லை. இதுதான் அந்த நிலைமை. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த புரட்சி வெடிக்குதா. பஷார் அல் அசதை பொறுத்த வரைக்கும் அலவியா நுசைரியா தரிகா கொண்டவன். எதிர்க்கிறவன் யாருன்னு அவனுக்கு கன்ஃபார்மா தெரியும், யாரு? அஹ்லு சுன்னா தான். எதிர்க்கிறவங்க யாரு? மிக்ஸ்ட் அல்ல, தெளிவாக அஹ்லு சுன்னா தான். இதற்கு எதிராக என்ன ஆயுதத்தையும் அவன் பயன்படுத்த தயார். டோட்டல் சமுதாயத்தை அழிப்பதற்கு அவன் தயார். தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லா கொடுமைகளையும் அவன் செய்வதற்கு தயார் என்ற கொள்கையில் உள்ளவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கொள்கை தான் அவனை என்ன செய்கிறது, இயக்குகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப மக்கள் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு புரட்சியில் இறங்குறாங்க. ஃப்ரீ சிரியன் ஆர்மி, அதான் மக்கள், மற்றவங்க எல்லாம் வேற வேற. ஃப்ரீ சிரியன் ஆர்மி என்று சொல்லி அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஜெய்ஷுல் ஹுர் அப்படி என்ற பெயர்ல மக்கள் திரண்டிருந்து என்ன செய்யறாங்கன்னா ஆங்காங்க ஒருமுகப்படுத்தப்பட்டில்ல, பெரிய பிளான் அவங்ககிட்ட இருக்காது. ஆட்சியாளர் எப்படியாவது என்ன செய்யணும், கீழே போடணும் என்ற அடிப்படையில் ஜனநாயக புரட்சி மாதிரி நடக்குது. இது எப்படி அடக்கணும்? கண்ணீர் புகை விட்டு அடக்குவாங்க, மக்களை ஓட வைப்பாங்க, தடைகளை போடுவாங்க, பெரியரை போடு, இப்படித்தான் நடக்கும். அப்படியெல்லாம் அவன் செய்யல. என்ன செய்யறான்னு சொன்னா ஆயுதங்களை பயன்படுத்துறான். எப்படி ஆயுதங்கள் தெரியுமா? நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி உயிரோடு விடுவதில்லை என்கின்ற அடிப்படையில் உள்ள ஆயுதங்கள். ஆரம்பமாக ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்களை அடக்காம எப்படி இந்த சைனால நடக்குதோ, எப்படி ரஷ்யால நடக்குதோ, அதுபோல நிராயுதபாணி மக்களுக்கு என்ன செய்யறாங்க, ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை கொல்ற. கொத்து கொத்தாக என்ன செய்யறாங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்லுவேன், பார்த்தா கண்ணீர் வரக்கூடிய ஒரு புள்ளி விவரம் 2013 எடுக்கப்பட்ட புள்ளி விவரம். அந்த அளவுக்கு அநியாயம் நடக்குது. அநியாயம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு குழு என்ன செய்கிறது, போராட்டத்துக்கு இறங்குது. அதான் என்ன, ஜபஹத்துன் நுஸ்ரா. ஜபஹத்துன் நுஸ்ரா என்று சொல்லி உதவி படை பிரிவு என்று சொல்லி ஒன்று இறங்குது. இவர்களுக்கு இவங்களுக்கு இடையில இந்த முரண்முறைக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு கோணத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். இது யாரு, இவங்களோட பின்னணி என்ன, இவருடைய நோக்கங்கள் என்ன என்பதெல்லாம் விரிவாக ஆய்வு செய்வதற்குரிய அளவில் நாங்கள் என்னது இல்லை. அப்படி சொன்னாலும் உண்மையை 100க்கு 100 என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஜபஹத்துன் நுஸ்ரான் அடுத்த பிரிவு என்ன செய்யுது, இறங்கி போராடி கொண்டிருக்கிறது. இதோட சேர்ந்து ஃப்ரீ சிரியன் ஆர்மியில சூபிக்காரர் இருக்கலாம், சுன்னி உள்ளவர் என்ன, அதாவது அஹ்லு சுன்னா தௌஹீதோட சேர்ந்தவர் இருக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். ஏன்னா ஆட்சியாளர், கொடுமையான ஆட்சியாளர் வீழ்த்தப்பட வேண்டும், அதுதான் அவனோட போராட்டம். வீழ்த்திட்டா சப்ஜெக்ட் முடிஞ்சு, நல்ல ஒரு ஆட்சியாளர் வரணும், அவ்வளவுதான், வேற இது இல்லை. ஜபஹத்துன் நுஸ்ரா போராடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் திடீரென ஒரு அறிவிப்பு வருது. என்ன, ISIS இவங்க முன்னே, அதாவது பல அநியாயங்களுக்கு மத்தியிலும் பல கொடுமைகளுக்கு மத்தியிலும் முன்னேற்றம் இருந்தது. என்ன இருந்தது, முன்னேறி கொண்டே போய்கொண்டிருந்தாங்க. அந்த டைம்ல வெளியாகியவர்கள் தான் இந்த ISIS என்று சொல்லப்படக்கூடிய தாயிஷ், தௌலத்துல் இஸ்லாம் ஃபிஷாமி வல் இராக், ஃபில் இராக் வ ஷாம் என்ற பெயர்ல ஒரு பிரிவு என்ன செய்கிறது, அதாவது சிரியாவிலும் ஈராக்கிலும் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய நாடு என்ற பெயர்ல உருவாகுது.
அபு முஸ்அப் ஜர்காவில இருந்து இப்போ வந்து அபூபக்கர் அல் பக்தாதி வரைக்கும் இந்த அவரை என்ன செய்யறாரு, இப்போ ஹலீஃபா அவர் பிரகடனப்படுத்துறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஜபஹத்துன் நுஸ்ரான்னு சொல்றாங்களே, நான் சொன்ன இப்ப சிரியால போராடுறாங்க, இவர்கள் இப்படி இருந்தவங்க, இவர்களும் இப்படி இருந்தவர்கள். அதுக்கு முன்னால இந்த ஐஎஸ்ஐஎஸ் யார் என்று சொன்னால், ஈராக்ல சதாம் ஹுசைனுடைய அந்த பிரச்சனைக்கு அதை ஒட்டி அதோடு தொடர்ந்து போராடி கொண்டிருந்தவர்கள் ஷியாக்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தவர்கள் தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ். இதுல என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இப்படி போராடி கண்டிக்கிறாங்களா, இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அல் கைதாவுக்கு பையத் செய்திருந்தார்கள். யாரு? இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இவங்க வந்து ஆரம்பத்தில் இருந்தது எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு வேறொரு பேர்ல என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து அல் கைதாவுக்கு பையத் செய்திருந்தாங்க. ஜபஹத்துன் நுஸ்ராவோட சேர்ந்து என்ன செய்தார்கள், சிரியால போராடி கொண்டிருந்தாங்க. திடீர்னு என்ன நோக்கம் வந்ததோ தெரியாது, பிரிந்தார்கள். பிரிந்து இஸ்லாமிய ஆட்சி அறிவிச்சாங்க. இப்ப ஜபஹத்துன் நுஸ்ராவுக்கும் ஃப்ரீ ஆமியும் அவங்களோட நோக்கம் என்ன, இஸ்லாமிய ஆட்சி அல்ல, சிரியால கொடுங்கோலர் ஆட்சியை நீக்கி நல்ல ஆட்சியை கொண்டு வந்ததோட முடிஞ்சது. பிரிஞ்சவங்களோட நிலைமை அதல்ல, உலகம் ஃபுல்லா என்ன செய்யணும், இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும். அபூபக்கர் அவர் தான் என்னது ஹலீஃபா என்பதுதான் இந்த இலக்கு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா விரிவாக ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் யார் என்கின்ற பகுதி வந்து கொஞ்சம் நீண்ட ஒரு பகுதி. ஆனால் சுருக்கமா ஒன்றை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நான் வருகிறேன். ஏன்னா எங்களோட நோக்கம் சிரியா. இவர்கள் யார் என்ற பகுதியில் கொஞ்சம் பேர் கதை எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க. இவருடைய பின்னணி யூத பின்னணி, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நீங்க ரிசர்ச் பண்ணாங்களே, யூதர்லாம் பேச முடியும். ரசூலுல்லாஹ்வோட மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஆகிறாங்களே, அவங்கள ரிசர்ச் பண்ண அடுத்த யாரு, யூதனுடைய மனைவி தானே. அப்ப அவங்களோட வாப்பா யாரா இருப்பாங்க, யூதன் தான். அதை வச்சு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மோசம்னு சொல்லலாமா? நான் இது சொல்ல ஒரு காரணம், ரிசர்ச்சை வந்து என்ன செய்யக்கூடாது, கெட்ட பெயரை நாங்கள் கொடுப்பதற்காக வேண்டி அநியாயமான என்ன செய்யக்கூடாது, ரிசர்ச் பண்ணக்கூடாது. உண்மையை சொல்ல போனால் இவர்கள் கேடுகட்டவர்கள், அது சந்தேகம் கிடையாது. இவர்கள் வழிகட்டவர்கள், அதுல சந்தேகம் கிடையாது. ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு என்ன செய்யல, போராடல, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் இவர்கள் யார் என்று நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், நோக்கத்தால் பிழையானவர்களான்னு கேட்டால் இல்லை. நோக்கத்தால் என்னது, அமெரிக்கா வந்து இங்கே களத்தில் விட்டவர்களோ யூதர்கள் களத்தில் விட்டவர்களோ அல்ல. அமெரிக்கா வந்து அவர்களை விட்டு வைத்திருக்கிறான் ஒரு நலவுக்காக. அவர் என்ன செய்ய, இங்க வந்து தனக்கு எதிராக இருந்தால் விடுவானா, விட மாட்டான். இங்க வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குது, ஏன்னா அவனால செய்ய முடியாத என்ன செய்கிறது இங்கே நடப்பதால் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறான். என்ன நடக்குதுன்னு கேளுங்க. இந்த ஈராக்குடைய யுத்தம் நடந்து இதுதான் சொல்லப்படுகின்ற கருத்துக்களிலே பொருத்தமான கருத்து என்பதனால் அதை சொல்லுகிறேன். யாராவது அதை பேச விரும்பினால் பேசலாம் தாராளமா. என்ன என்று சொன்னால், இப்ப சிரியாவுடைய இந்த புரட்சி முன்னேறிக்கிட்டு போகுது. புரட்சி முன்னேறினா எல்லாருக்கும் ஆபத்து தான். அப்ப ஈராக்குடைய யுத்த நேரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் யாரு, இவர்கள். ஏன்னா அங்க யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்களை அமெரிக்கா அடக்கினானா இல்லையா, அடக்கி எங்க போட்டான், அபு கரீப் சிறைகள், அந்த சிறைகள் எல்லாம் போட்டிருந்தான். இவர்கள்லாம் யாரு, இஸ்லாமிய ஆட்சிக்காக ஈராக்கில் போராடி கொண்டிருந்தவர்கள். அவங்கள கொண்டு போய் போட்டாச்சு, சிறையில் இருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. சிரியாட புரட்சி வளர்ந்துட்டு போகுதா, அமெரிக்காவுக்கு தெரியும் இவங்களோட கொள்கை என்ன, சிறையில் இருக்கிறவங்களோட கொள்கை என்ன, இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்யணும், உருவாக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் பையத்து செய்யல அவங்களாம் யாரு, முர்த்ததெல்லாம் என்ன செய்யணும், கொல்லணும். இதான் அவங்களோட கொள்கை. சிரியாவுடைய அந்த அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைகளுடைய பாதுகாப்பு தளர்த்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல பாதுகாப்பு தளர்த்தப்பட்ட எப்பயும் கைதி ஓடுவதற்கு தான் என்ன செய்வான், ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். பாதுகாப்பு தளர்த்தப்பட்ட நேரத்தில் சிறையை உடைச்சிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு பெரும் 3000 பேருக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, சிறையிலிருந்து வெளியே வராங்க. சிறை பாதுகாப்பு தளர்த்தப்பட்டது, திட்டமிடப்பட்டது அப்படின்றாங்க. வெளியே வந்துட்டாச்சு. வெளியே வந்தா இவங்க இயல்பு என்ன, இஸ்லாமிய ஆட்சி அறிவிக்கிறதா. அப்பதான் திடீர்னு களத்துக்கு யார் வராரு, அபூபக்கர் அல் பக்தாதி வராரு, ஹிலாபத்தை அறிவிக்கிறாரு. அந்த இடத்துல இந்த வையத்து செய்யப்படுகிறது போகுது. அப்ப அமெரிக்காவுடைய எத்தனையோ ஆயுத கிடங்குகள் எங்க இருக்குது, ஈராக்ல இருக்குது, பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள்லாம் லேசா உடைக்க கொடுக்கிறான், லேசா உடைப்பதற்கு என்ன செய்யறா, கொடுக்கிறான். அதனாலதான் நவீன ரகம் 2015 வந்த ஆயுதம் அவனோட கையில் என்ன செய்யும், இருக்கும். எல்லாமே எடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் அவனுக்கு கொடுக்கப்படுது. ஏண்டா அவன் முதலாவது ஷூட் பண்ண போறது முஸ்லிமை தான். அவன் முதலாவது ஷூட் பண்ண போற யாரு, முஸ்லிமை தான் ஷூட் பண்ண போறான். எல்லா விதமான தளர்த்தப்பட்ட ஹிலாபத்தை அறிவிக்கிறாங்க. அறிவிச்சுட்டு நேரம் எங்க முதலாவது ஈராக்குள்ள முக்கியமான பகுதியில் பிடிச்சு சிரியாக்குள்ள செய்யறாங்க, என்ட்ராகிறாங்க. முதலாவது சிரியாவுக்குள்ள என்ட்ராகினா இவர்களை எதிர்க்கக்கூடியவரா யார் இருப்பாங்க தெரியுமா, ஜபஹத்துன் நுஸ்ரா, ஃப்ரீ ஆர்மி. ஏன்னா அவங்க ஒரு நோக்கத்தோட போய்கிட்டு இருக்கிறாங்க, இவர்கள் தான் அவங்களை எதிர்ப்பாங்க. இப்ப இவருடைய பாயில் அவர்கள் முர்த்ததா இல்லையா, முர்த்தத் என்பதனால என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஜபஹத்துன் நுஸ்ராவுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பிடிச்சி மரண தண்டனை. யாரு,
ISIS ஏன் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக உள்ளவர்கள். ஃப்ரீ ஆர்மியில் உள்ள முக்கியமான தலைவர்கள்லாம் பிடிச்சி மரண தண்டனை பப்ளிக்கா என்ன செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு வேண்டியது. அவன் உருவாக்கல, ஆனா இவன் கொள்கையை யூஸ் பண்ணின, அவ்வளவுதான். அவன் யாரை என்ன செய்யல உருவாக்கல. இந்த ஹவாரிஜ் கொள்கையை லேசா யூஸ் பண்ணலாம், யாருக்கு எதிராக என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். ஒருத்தன் பிரச்சாரம் செஞ்சா நல்ல மக்களை இலங்கையிலிருந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் அழிச்சிடலாம். இந்த விஷயத்தை பிரச்சாரம் செஞ்சா நல்ல நல்ல இளைஞர்களை, நல்ல நல்ல குடும்பத்தை, நல்ல நல்ல இடங்களை என்ன செய்யலாம், இதை பிரச்சாரம் செஞ்சு விட்டேன்னு வைங்களே, எல்லாரும் இழக்கலாம். அந்த கொள்கைக்கு இப்ப அமெரிக்கா வந்து இலங்கையில முஸ்லிம்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணுமா, அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, ISIS பிரச்சாரத்துக்கான வழிகளை திறந்து விடணும். அவனே திறந்து விடுவான். பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை பேசலாம். ஏன் விளைவு என்ன நடக்கும், இங்கிருந்து 4 பேர் போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கான வழி அவனே திறப்பான். திறந்ததனால ஜெய்சுல் ஹுர், ஃப்ரீ ஆர்மி, ஜபஹத்துன் நுஸ்ரா என்று சொல்லக்கூடிய இந்த அனைத்து பிரிவினர் உள்ள முக்கியமான தலைவர்களை புடிச்சு என்ன செய்யறான், மரண தண்டனை போடுறான். இப்ப என்ன நடக்குது தெரியுமா சிரியால, அங்கோட யுத்தத்தோட சேர்த்து ISISக்கும் இவங்களுக்கு சண்டை, ஃப்ரீ ஆர்மிக்கும் ஜபஹத்துன் நுஸ்ராவுக்கும் ஃப்ரீ ஆர்மிக்கு இடையில சண்டை, உள் சண்டை. இந்த கள நிலவரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா குழப்பமாவே இருக்கும். அந்த மாதிரி சண்டை ஒன்று உள்ளுக்கு என்ன செய்யுது போய்கொண்டிருக்கிறது. அங்க பிடிக்கிறதெல்லாம் கைதியாக என்ன செய்யறான் கொண்டு வரான். ஏன்னா அவங்களாம் முர்த்ததுகள், காவிர்கள், அவர்கள்லாம் கனிமத்து சொத்தண்ட பேர்ல என்ன செய்கிறது ஆட்சி பரவி கொண்டிருக்கிறது. இந்த டைம்ல நைஜீரியாவில் இருக்கக்கூடிய போகோ ஹராம் அறிவிக்குது, நாங்கள் ISIS ஓடு இணைந்து கொள்கிறோம், ISIS ஓடு இணைந்து கொள்கிறோம். இங்க கொஞ்சம் பேர் பேஸ்புக்ல இலங்கைக்கும் நாம் வருவோம், அறிவில்லாத தனமா இல்லையா, இலங்கைக்கு நாம் வருவோம் அப்படின்னு போட்டிக்கிறாங்க. இஸ்ரேலை அழித்து ஒழிப்போம், இதெல்லாம் போட்டோன்னே வீர வசனம் நினைக்கிறாங்க. நம்ம இப்படி இதை வந்து ஏற்கனவே ஒரு தடவை விளங்கப்படுத்தின ஒரு சிலர் குறிப்பு, நீங்கெல்லாம் பிபிசியையும் இந்த அதாவது இந்த CNN-ஐயும் இதையும் பார்த்து விட்டு பேசுகிறீர்கள். அப்ப உங்களுக்கு வகை வந்தா பேசுறாங்க, இவர்களுக்கெல்லாம் நேரடியா வகை இவர்கள் யார் தெரியுமா என்று வகை வந்தா பேசுறாங்க, எல்லாத பார்த்தா பேசுறாங்க. உங்களுக்கு என்ன தனி மீடியாலாம் யாரும் இல்லை, சும்மா யாராவது ஏமாறுவாங்கன்னு அவனுக்கு விட்டு பார்க்கறது, திருப்பி கேட்டானா இவனு முன்னால நிக்கிறது இல்லை, யாரும் நிக்க மாட்டாங்க. மீடியா வைத்து பத்திரிகை வைத்து நடத்துறவர்களாக இருந்தாலும் சரி, முன்னால நின்று பேசுறோம்னு சொன்னா பேச மாட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, என்ன புரிந்து கொண்டு இதெல்லாம் போலியாக திட்டமிடப்பட்டு இது நடத்தப்படுகிறது. இப்போ உள் சண்டையை உருவாக்கிட்டானா என்ன கேட்கிறாங்க தெரியுமா, அமெரிக்கா வராமிக்கிறானே, எங்கள கொஞ்சம் ஏமாளிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்கா கூட பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, விட்டு வச்சிருக்கிற உங்களுக்குள்ளான சண்டைப்பா போட்டும், கொஞ்சம் காலம் போனா நீங்களே அடிச்சுட்டு செத்த பிறகு இஸ்ரேல்ல கை வைக்கிற அளவுக்கு இவன் கொள்கை வளர்ந்தா, இப்ப இருக்கக்கூடிய ISIS அந்த இஸ்லாமிய ஆட்சி என்ற இதுல போய் இஸ்ரேல்ல கை வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தா கொஞ்சம் ஒரு பம்சை போட்டு தட்டி முடிச்சிருவான், அவ்வளவுதான். பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் விளங்கும் உங்களுக்கு. இன்னொரு 5 தாலிபான் சொந்த நாட்டில் எதுக்கு வச்சிருந்தான், ரஷ்யா பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வச்சிருந்தான். அவன் நல்ல நோக்கம் கொண்டவங்க தான். தாலிபான் வந்து தண்டை ஆப்கானிஸ்தான் உலகம் ஃபுல்லா இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர நினைக்கல, ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு பாடுபட்டான். அவனை எதுக்கு யூஸ் பண்ணா, ரஷ்யா அடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் காலத்துக்கு. முடிஞ்ச உடனே இதை முடிக்கணும், அதுக்காக ஒரு திட்டத்தை போட்டாச்சு, குணந்து இறங்கிட்டாச்சு, ஆப்கானிஸ்தான் முடிஞ்சது. இதை என்ன செய்வானா ஒவ்வொரு இடத்துலயும் செய்வான். இப்ப அதுல ஒன்றுதான் இது எது இந்த மாதிரி இடம் என்பதை புரிந்து. இப்ப சிரியால என்ன நடக்குது இதுதான். இப்ப இந்த பிரச்சனையை ஓட விட்டுருக்கிற என்னத்துக்குன்னு சொன்னா, மிடில் ஈஸ்ட் நிம்மதியா இருக்கக்கூடாது, மத்திய கிழக்கில் என்ன செய்யக்கூடாது, நிம்மதி வரக்கூடாது. உங்களோட முழு யோசனையும் என் பக்கம் தேவை இருக்க வேண்டும். உங்களோட முழு யோசனை என்ன செய்யணும், என் பக்கம் தேவையுள்ள ஒரு யோசனையாக இருக்க வேண்டும். பிளான் பண்ணி திட்டமிடப்பட்டு என்ன செய்யுது நடந்து கொண்டு போகுது. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க பாருங்க, சிரியா புரட்சியெல்லாம் தலைகீழா முடிஞ்ச பின்னால அழகா வந்திறங்கி தொடச்சி முடிச்சிருவாங்க. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி முடிச்சிருவாங்க. அது கன்ஃபார்மாக என்ன செய்யும் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இதில் வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே. சில பொழுது இப்படி ஒரு ஆட்சியை அறிவித்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சில பொழுது இதை நம்பி செய்யக்கூடியவர்களாக அவங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஆனாலும் இறைவன் உதவி வரலாம் நம்பியில் என்ன செய்யலாம், அவர்கள் செய்து கொண்டு போக. ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் ரசூலா ஒன்று சொன்னாங்க, ஹவாரிஜி ஆட்சிக்கு எதிராக கிளம்பி முஸ்லிம்களை ஒன்று திரட்டி ஆளக்கூடியவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு விஷயம் சொன்னார்கள். என்ன விஷயம் தெரியுமா, பார்த்தா நீங்க போய் சேர்ற மாதிரி தான் இருப்பாங்க. நான் ரசூலாங்க, நீங்க போய் சேர்ற அமைப்பில் தான் அவர்கள் இருப்பார்கள் என்று ரசூலாங்க சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருப்பாங்க என்று சொன்னால், ஹுததா உல் அஸ்னான் சுஃபஹா உல் அஹ்லாம், சிந்தனை தெளிவற்றவர்களாகவும் இளைஞர்களாகவும் இருப்பார்கள். இரண்டாவது என்ன, தஹ்தகிருன ஸலாத்தகும் மா ஸலாத்திஹிம், உங்களோட தொழுகையை ஒப்பிட்டு அவங்களோட தொழுகையை ஒப்பிட்டு என்ன சொல்லுவீங்க தெரியுமா, நபித்தோழர்கள் நாங்கெல்லாம் என்ன தொழுகிறோம்னு சொல்லிக் கொள்வாங்க. யார் சொல்லுவார்கள், நபித்தோழர்கள். பிதஅத்து தொழுகையை பார்த்து நபித்தோழர்கள் உங்கெல்லாம் எப்படி தஸ்பீஹ் தொழுகிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எதை பார்த்து சொல்லுவாங்க, சுன்னத்தான தொழுகை முறையாக நடக்கிற நேரத்தில் நாங்க தொழாத அளவில் இவங்க தொழுகிறாங்களேன்னு தான் நினைப்பாங்க.
அன்புள்ள சகோதரர், தஹ்தகிரூன ஸலாத்தக்கும் மா ஸலாத்திஹிம் வ ஸியாமக்கும் மா ஸியாமிஹிம், அவர்களுடைய நோம்போடு உங்களுடைய நோன்பை ஒப்பிட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள்? குறைப்பட்டுக் கொள்வீர்கள். யுஹாரிபூன அஹ்லல் இஸ்லாம், முஸ்லிம்களோடு போராடுவார்கள். வயதஊன அஹ்லல் அவ்தான், சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள். அவங்களோட முழு யுத்தமும் யாரோட இருக்கும்? முஸ்லிம்களோட இருக்கும். பார்த்த அழகான கவர்ச்சியான வார்த்தையை பேசுவார்கள். யகூலூன மின் கௌலி கைரில் பரியா, மிகச்சிறந்த வார்த்தை பேசுவார்கள். மிகச்சிறந்த வார்த்தை என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். முஸ்லிம்களோடு போராடுவார்கள், காவிர்களை விட்டு விடுவார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லைன் அத்ரக்துஹும் லஅக்துலன்னஹும் கத்ல ஆத், நான் அவர்களது காலத்தை அடைந்தால் ஆது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தது போல நான் அழிப்பேன். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்துலுஹும் ஃபஇன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரா, அவர்களை நீங்களும் அழித்து விடுங்கள், அவர்களை கொல்வதில் உங்களுக்கு நன்மை உண்டு. இஸ்லாமிய ஆட்சிக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். புகாரி இந்த செய்தியை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? அவர்கள்ட்ட எப்பயும் மார்க்கத்தில் ஒரு இறுக்கமான போக்கு இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க ஒரு பெண்மணி, என்ன பெண்கள் மாதாவிடாய் வந்தா தொழுகையை கலா செய்ய தேவையில்லை, நோம்பை மட்டும் கலா செய்யணும், என்ன இதுன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு விளக்கம் சொல்லும் போது என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்க ஹவாரிஜான்னு கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? நீங்க ஹவாரிஜிகள் இருந்து வாரீங்களா, ஹரூரியா அன்டின்னு கேட்டாங்க. ஏன் எப்படி கேட்டாங்க? இந்த இருக்க போக்கு யார்கிட்ட இருக்கும்? அவர்களிடம் தான் இருக்கும் இந்த போக்கு. அதாவது அல்லாஹ் தஆலா ஒன்று விதிவிலக்கு கொடுத்தீங்கன்னு போகாம அதையும் செய்யணும் என்ற போக்கு யார்கிட்ட இருக்கும்? அவர்கள்ட்ட தான் என்ன செய்யும்? இருக்கும் என்பதனால் அப்படி கேட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு தவறான விஷயம். சரி, இந்த மாதிரி சிந்தனைக்கு இளைஞர்கள் கவரப்பட யார் காரணம்? அக்கீதாவை விட இஸ்லாமிய ஆட்சியை முற்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்புகள். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு அக்கீதா தெரியாது, நோம்ப தெரியாது, ஜக்காத்தை தெரியாது, ஹஜ்ஜ தெரியாது, ஃபிக்ஹ தெரியாது, சுன்னாவை தெரியாது. எப்போ பார்த்தாலும் எதை படிச்சு கொடுக்குறது தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சியை இலக்கு. பார்த்தீர்களா உஸ்மானிய கலாபத், பார்த்தீர்களா அப்பாசிய கலாபத். அவனுக்கு அக்கீதா இன்னும் படிக்கல, அவனுக்கு இன்னும் என்னது சுன்னாவை பத்தி தெரியாது, குடும்ப வாழ்க்கை ஒழுக்கங்கள் தெரியாது. அதையும் நாம் வைத்திருக்கிறோம். ஆனா அவனோட தலையில நீ எதை வச்சுக்கிறாய்? இதைத்தான் வைத்திருக்கிறாய். இந்த சிந்தனை போக்கு வளர்ந்து 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 அவ என்ன நினைக்கிறான்டா? தாயை விட, தந்தையை விட, சொந்த பந்தங்களை விட, எல்லாவற்றையும் விட நம்ம எங்க போறது நல்லது, அங்க போறதுதான் நல்லது என்ற சிந்தனையை வளர்த்து விட்டவர்கள் யார்? அந்த அமைப்புகள் இந்த விஷயத்தை என்ன செய்யணும்? யோசிக்க வேண்டும். ஒரு அதாவது இஸ்லாமிய கிலாபத் என்பது மிக முக்கியமான ஒரு அத்தியாயம், யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இஸ்லாமிய கிலாபத்தின் பேரை கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாதவனுக்கு, அகீதாவை பற்றி சரியான தெளிவில்லாதவர்களுக்கு, நம்ம யாராவது அகீதா கிளாஸ் நீங்க எடுத்து பாருங்க, ஒரு அகீதா தஹாவியாவை அகீதல் வாசித்தியா எடுத்து பாருங்க, ஒரே பார்த்தாலும் அக்கீதா தஹாவியா வாசித்தியா மாணவர்கள் படிச்சு படிச்சு டைம் வேஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன படிச்சு கொடுக்கணும்? அப்பாசிய கிலாபத், உஸ்மானிய கிலாபத், இதுதான் படிச்சு கொடுக்கணும் என்ற அமைப்புல தான் என்ன செய்யறாங்க, நடந்து கொள்றாங்க. நீங்க பாருங்க, அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கிய வரலாற்று டேட் பாடம் இருக்காது. 1924 இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்த மட்டும் என்ன செய்யும்? பாடம் இருக்கும். கமால் அத்தாதுர்க் பாடம் இருக்கும், பாடமாய் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான சிந்தனை போக்கால தான் இந்த இளைஞர்கள் ஆட்சி என்ற பேர்ல ஈராக்ல செஞ்சாங்க. இந்த மாதிரி போய் சேரக்கூடிய நிலைமை என்ன செய்து வந்தது. இது ஒன்று ரெண்டல்ல, இது தொடர்வதற்கு இவர்கள் தான் காரணம். இந்த மாதிரியான சிந்தனை போக்கை போட்டு அவர்கள்ட்ட நுழைத்து வளர்த்து விடுவதுதான் காரணம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே. இப்ப கள நிலவரம் தலைகீழாக பிறழ்வதற்கு யார் காரணம் என்றது இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இதன் மூலம் சுருக்கமாக உங்களுக்கு என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம். ஆனா அந்த இளைஞர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கணும் என்றா, இந்த மாதிரி போராடுறாங்களே, நல்ல எண்ணம் உள்ளவர்கள் தான் அங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் வழிகட்ட கொள்கையும் சரியான வழிகாட்டலும் இல்லாதவர்கள், கிட்டத்தட்ட இந்த ஏத்தாள ஜமாத் மாதிரி. எப்படி? கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை, அவன்கிட்ட ஆயுதம் இருக்கு, இவ்வளவுதான். அவர்கள்ட்ட ஆயுதம் இல்லை, இவர்களிடத்தில் என்ன செய்கிறது? ஆயுதம் இருக்கிறது, இவ்வளவுதான். அங்க ஆயுதம் இல்லாமலே கனிமத்தண்ட பேர்ல எங்கேயோ போய் காப்பீர் ரூம்ல எல்லாம் பாஞ்சாங்க. எங்க ஏத்தால பாஞ்சி போலீஸ்ல அகப்பட்டு பெரும் சிக்கலாயினவர் தான் அந்த கனிமத்து கேஸை விட்டார்கள். ஆனா அது மாதிரி ஆயுதம் இருக்கிறனால என்ன செய்யறான்? பெரும் பெரும் ஆயுதத்துக்குரிய சந்தர்ப்பம் கொடுத்து சர்வதேச அரசியல் அவனை நடமாட விட்டிருக்கிறதுனால இது போய்கொண்டிருக்கிறது. தேவையான டைம் அதை கட் பண்ணிடுவான், தேவைப்பட்ட என்ன செய்வான்? அதை போடுவான். இதுதான் அந்த இடத்துல என்ன செய்கிறது? நடந்து கொண்டிருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இது ஒரு புறம். இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு நல்ல ஆட்சியாளர், ஆட்சி இஸ்லாம் ஏன் தெரியுமா ஆட்சிக்கு எதிராக கிளம்ப வேணான்னு சொல்லுது? ஆட்சிகளுக்கு எதிராக நீங்கள் கிளம்ப வேண்டாம் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்ல ஆட்சியாளர் ஆட்சியில் இருந்தால் அவர் உங்களை ரத்தம் சிந்த விரும்ப மாட்டார். நீங்க ஏதோ ஒரு குத்தத்தை கண்டு ஆட்சிக்கு எதிராக கிளம்பிக்கணுவீங்க, உங்களை ரத்தம் சிந்த அவர் விரும்ப மாட்டார். அதனால என்ன நடக்கும்? அவருடைய ரத்தம் போயிடும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதாரணம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் எல்லாம் புரட்சி செஞ்சு என்னை வீழ்த்த வருகிறார்கள் என்று விளங்கிய பின்னால மக்களுக்கு யுத்தம் தொடர்க்கு ஒரு வார்த்தை சொல்லி தான் என்ன செஞ்சிருப்பாங்க? பெரும் யுத்தம் நடந்திருக்கும். அவர் சொல்லல. ஏன் சொல்லல? மக்கள் ரத்தம் சிந்தப்படக்கூடாது, அந்த புரட்சி தவறு. ஆனா ரத்தம் சிந்தப்படக்கூடாது, அவருடைய உயிர் என்ன செஞ்சது? போனதை பார்க்கிறோம். அதே நேரம் கெட்ட ஆட்சியாளராக இருந்தால்
ஆட்சி செய்கின்றவர் கெட்ட ஆட்சி, நீங்க எப்படி கிளம்பினாலும் ஆபத்து. கெட்ட ஆட்சியாளராக இருந்தால் உங்களுடைய எவருடைய உயிருக்கும் பெருமதி அவன்கிட்ட இருக்காது. அத்தனை பேர் அழிஞ்சி நாசமாக போகக்கூடிய அமைப்புல தான் கொடுமை நடக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, 2013ஆம் ஆண்டு இந்த பஷார் அல் அசத் இந்த புரட்சியை அடக்குவதற்காக செய்த ஒரு பட்டியலை சொல்கிறேன் சகோதரர்களே. மிக வேதனையான, மிக கவலையான நிலவரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டில் சிரியாவுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? மக்கள் 2.5 கோடி. மொத்த மக்கள் சிரியாவுடைய அந்த மக்களுடைய எண்ணிக்கை வந்து 2.5 கோடி. 1.5 கோடி அகதிகள். 2.5 கோடி 1.25 கோடி என்ன அகதிகள். அப்படின்னா என்ன? உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அகதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அப்ப நினைச்சு பாருங்க, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அகதிகளாக போகக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 2.5 கோடியில 1.25 கோடி இத்தனை பேர் 12 மில்லியன், கிட்டத்தட்ட 12 மில்லியன் நபர்கள் அகதிகளாக போகக்கூடிய நிலைமை. நாட்டோட நிலைமை என்ன? அதுக்கு புறம் அடிக்கிறான்னு சொன்னா என்ன நோக்கம்? நான் மட்டும் நின்றாவது என்ன செய்வேன்? இந்த ஆட்சியை தக்க வைப்பேன் என்றதான் நோக்கம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, 1.25 கோடி மக்கள் எப்படி அகதிகள் தெரியுமா? எங்க போறது, எந்த இடத்துக்கு போறது, எந்த இலக்குக்கு போறது என்று தெரியாத மக்கள். சுபஹானல்லாஹ். இன்னொரு சோதனை என்னன்னா, அகதிகளாக பெரும்பாலும் எங்கிருந்து வந்து கொண்டிருந்தாங்க? பலஸ்தீனிலிருந்து சிரியாவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். பலஸ்தீனிலிருந்து சிரியாவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். சிரியா, அந்த பலஸ்தீன் அகதிகள் தஞ்சம் புகுந்த இடம் எது? இந்த மாதிரி ஜோர்தான், லெபனான், இந்த மாதிரி இடங்கள் தானே. அப்படி தஞ்சம் புகுந்த இடத்துல சிரியால இருந்தது. சிரியால மிகப்பெரிய அகதி முகாம் தான் எர்மூக் அகதி முகாம். எர்மூக் அகதி முகாம். அன்புள்ள சகோதரர்களே, அகதிகளாக வந்தவர்களுக்கே இன்றைக்கு என்னது? அந்த இடத்துல எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் சொந்த நாடே சிறந்தது என்று நினைக்கக்கூடிய அமைப்பிலான பாதுகாப்பற்ற ஒரு சூழல். சுபஹானல்லாஹ். இதுல பாருங்க, இந்த அறிக்கையில கிட்டத்தட்ட இதுவரை 2013 2011 மார்ச்ல ஆரம்பிச்சு 2012 மார்ச் 2013 மார்ச் 2 வருடத்துக்கு உள்ள விஷயங்கள். 2015 எடுக்கல, 2013 வரைக்கும் உள்ள இதை பாருங்க. கிட்டத்தட்ட 1,50,000 உயிர்கள் போயிட்டு. 1,50,000 உயிர்கள். அத்தனை முஸ்லிம்களால் முஸ்லிம்கள் கொல்லப்படக்கூடியவர்கள். நம்ம இங்க இலங்கையில இந்தியால நல்லாட்சி வரணும், முஸ்லிம்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அங்க இருக்கிறதே முஸ்லிம் என்ற பேரில் உள்ளவன் தான். ஆனா 1,50,000 பேர் என்ன செய்யறான்? கொல்லப்படுறான்டா. முஸ்லிம்களால் அழிவது அதிகமா, காபிர்களால் அழிவது அதிகமா? 1,50,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். 2 மில்லியன், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இந்த குண்டுகளாலும் டோக்ஸ் இந்த மாதிரியான, அதாவது துப்பாக்கியாலும் பாதிக்கப்பட்டு 2 மில்லியன் 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டு நிரந்தர நோயாளிகளாக இருக்கிறாங்க. நிரந்தர நோயாளிகள். இத்தனைக்கும் ஹாஸ்பிட்டல் பாதுகாப்பாய்க்கான்னு கேட்டா 100 ஹாஸ்பிட்டல் இருந்தா 60 ஹாஸ்பிட்டல் டேமேஜ். ஒரு பிரதேசத்துல 100 இருந்தா 100ல வீதாசார அடிப்படையில் சொன்னா 60 ஹாஸ்பிட்டல் என்ன செய்யும்? எல்லாமே குண்டு போட்டு தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்குது. அவ என்ன நினைக்கிறான் தெரியுமா? எங்கெல்லாம் இந்த ஜபஹத்துன் நுஸ்ரா, ஃப்ரீ ஆர்மி எல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது. அத்தனை அநியாயம் செய்வதற்கு தைரியமாக என்ன செய்யறான்? இருந்து கொண்டிருக்கிறான். பின்புலமாக பாதுகாப்பாக ஈரானுடைய ஆதரவும் சிரியாவுடைய அந்த ரஷ்யாவுடைய ஆதரவும் என்ன செய்கிறது? இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நாடகம் நடி மக்களிட உயிரை வைத்து நாடகம் ஒன்று என்ன செய்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அதாவது 12 மில்லியன் அகதிகளுடைய நிலைப்பை நான் பின்னால் சொல்லுகிறேன். 12 மில்லியன் அகதிகளண்டா, ஒரு சிந்த நாட்டில் 90ல் அகதிகளாக போன நேரத்தில் நாகப்பட்ட கொந்தளிப்பும் அதுக்கு கிடைத்த உரிமையை நினைச்சு பார்த்தா, ஒப்பிட்டு பார்த்தா இது எவ்வளவோ மேல். இது என்ன எவ்வளவோ மேல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பதை நீங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அதில் 76% இது வந்து ஐநாவுடைய அறிக்கை, ஹியூமன் ரைட்ஸ், இன்னும் உள்ள அந்த பொதுநல அமைப்புகள் இருக்குமே, இதனுடைய அறிக்கையுடைய தொகுப்பு. 176% அகதிகள் யார் தெரியுமா? பெண்களும் சின்ன பிள்ளைகளும். பெண்களும் சின்ன பச்சிலம் குழந்தைகளும் தான் 76% அகதிகள். அகதிகளாக ஓடி போனவர்கள் 76% அவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, அதாவது 65,000 கிட்டத்தட்ட 65,000 குடும்பங்கள் அகதிகளாக இருக்கிறாங்க, தந்தை இல்லாமல். தந்தை இல்ல, பெண்களும் பிள்ளைகளும். அதுல 3,700 பேர் சின்ன பிள்ளைகள், யாருமே இல்லாத அகதிகள். பாப்பா இல்ல, உம்மா இல்ல, தம்பி இல்ல, நானா இல்ல, யாரும் இல்ல, சின்ன சின்ன பிள்ளைகள் 3,700 பேர் யாரும் இல்லாத அகதிகள். யாரும் இல்லை. அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியாது. அகதிகள்
அகதிகளாக தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க வேற வேற நாடுகளில் அந்தந்த இடங்களில் தந்தை தாடைய உயிர்களை இழந்த பின்னால் நம்முடைய குழந்தைய என்ன நினைச்சு பாருங்க, 3700 சின்ன குழந்தைகள் அகதிகளாக எந்த விதமான பொறுப்பாளரற்ற நிலைமை வைக்கிறேன்னு சொன்னால் நினைத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இதல் மௌஊதத்து சுஇலத் பி ஐயி தம்பின் குத்திலத். நாளை மறுமையில் உயிருடன் புதைக்கப்பட்ட குழந்தைகள் விசாரிக்கப்படுகின்ற நாளில் எந்த பாவத்திற்காக நீ கொல்லப்பட்டாய், எந்த பாவத்திற்காக நீ கொல்லப்பட்டாய் என்று விசாரிக்கப்படுகின்ற நாளில் என்று அல்லாஹ் தஆலா மறுமை நாளை என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். ஒரு குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இது. அப்படி என்றால் இவ்வளவு பெரிய பாவம் இங்கே என்ன செய்கிறது அடர்ந்தேறுகிறது நினைத்து பாருங்கள். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் உள்ள அந்த 2013 வரைக்கும் உள்ள அறிக்கை 11,000 பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் 11,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார். அதுல குறிப்பா இந்த ரசாயனத்தில் அடிச்சானே, ரசாயன தாக்கத்தில் அதுல கொல்லப்பட்டதுல சுருங்கி போய் அடையாளமே தெரியாம, அதாவது வெறும் இந்த ஒரு சதை துண்டுகள் மாதிரி ஆகிட்டு பிள்ளைகள்லாம். தப்பின குழந்தைகள் எல்லாம் அதாவது நிரந்தர நோயாளி, கையில கண்ணில்ல காதில்ல இப்படி நிரந்தர நோயாளிகளாக என்னது ஆக்கப்பட்ட அங்கவீனர்களாக ஆக்கப்பட்டிருப்பதை என்ன செய்கிறோம் பாருங்க. அதை பத்தி கணக்கே அவன் எடுக்கல. ஆனா அவன் என்ன செய்யறான், அதை மறைக்கிறான். களத்துல என்ன செய்யறான், அதை மறைப்பு. இதை வெளியே கொண்டு வரதெல்லாம் எது, சைனா ரஷ்யா இல்ல, மேற்கு மீடியாக்கள், அரபு உலக மீடியாக்கள், மேற்கு மீடியாக்கள் இந்த வெளியே கொண்டு. இங்க கிழக்கு அமைதியில் இருந்து கொண்டிருப்பதை நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரி, 20,000 குழந்தைகளை கைது செஞ்சுக்கிறான். எத்தனை 20,000 குழந்தைகளை கைது செய்திருக்கிறார். இதெல்லாம் 2011 தொடக்க 2013க்கு உள்ள 2 வருஷத்துக்கு உள்ள. இப்ப 2015 3 வருஷம் தாண்டிட்டு. அப்ப கணக்க பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இந்த அதாவது கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் 15 லட்சம் சிறுவர்கள், அகதிகளான சிறுவர்கள் இருக்கிறாங்க. அகதிகளான சிறுவர்கள் 1.5 லட்சம் அதாவது 1.5 லட்சம் பேர் என்ன செய்றாங்க சிறுவர்கள் இருக்கிறார்கள். அதே போல நோய் வாய்க்க அதிகமான குழந்தைகள், அப்படி அகதிகளாக இருக்கக்கூடிய அதிகமான குழந்தைகள் அங்கவீனர்களாக என்ன செஞ்சுக்கிறாங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. போற வழியில் அடிபட்டு கை போய் கால் போய் அப்படிதான் வந்து குழந்தைகள் என்ன செய்து வந்து சேர்ந்திருக்கிறது. அதாவது கள நிலவரத்தை சொன்னால், எப்படி ஈராக்கில் விளையாட்டு நடந்ததோ 5 லட்சம் விதவைகள் உருவாக்கப்பட்டார்களோ அது போன்ற மோசமான ஒரு நிலை என்ன செய்கிறது சிரியாவில் நடந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 35 லட்சம், அதாவது 3.5 லட்சம் மில்லியன் 35 லட்சம் பெண்கள் அகதி முகாம்களில் கற்பழிப்பு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அகதி முகாமில் பாதுகாப்பு, அகதி முகாமில் வேற எங்கெல்லாம் இல்லை, அகதி முகாமில் இருக்கிறாங்க. 35 லட்சம் பெண்கள் இருக்கிறாங்க. எப்ப என்ன பயம், எங்களுடைய உடைமை போயிருமோ, எங்களுடைய கற்பு போயிருமோ, எந்த நேரம் எதுவும் நடக்கலாம், யார் என்று என்ன செய்யாது முடியாது என்ற லெவலில் இருக்கிறாங்க. இந்த உள் போராட்டம் ஆரம்பித்த பின்னால, இந்த ஃப்ரீ ஆமிக்கும் ஜபஹத்து நுஸ்ராவுக்கு இடையில போராட்டம் ஆரம்பிச்ச பின்னால இவர்கள் இவர்களது பெண்களை கற்பழிக்கிற நிலைமை வந்துட்டு. நஊது பில்லாஹி மின்ஹா. அன்புள்ள சகோதரர்களே, உள்ளுக்குள்ள குழப்பங்க, யாராலையும் பாதுகாப்பு தர முடியாத அமைப்பிலான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புள்ள சகோதரர்களே, இதுல பார்க்கிறோம் கிட்டத்தட்ட 2 லட்சம் அதாவது பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல 1 லட்சம் பேர் எங்கேனே தெரியாது. அதாவது கைது செய்யப்பட்ட லிஸ்ட் இருக்குது, ஆனா 1 லட்சம் பேர் எங்க லிஸ்ட்ல அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்களோட நிலைமை என்ன என்ற எந்த கேள்வியும் என்னது இல்லாத அளவில் அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். எங்க இருக்கிற லிஸ்டே என்னது இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, கிட்டத்தட்ட 12 லட்சம் வீடுகள் தகர்க்கப்பட்டிருக்கு. 12 வச்சு அதை எப்படி சொல்றாங்கன்னா, அங்க உள்ள வீடுகளை கணக்கெடுத்தா 1/3 பகுதி என்றாங்க. இது 1/3 பகுதி வீடு வாழ முடியாத அளவுக்கு என்னது டேமேஜ், அதாவது தகர்க்கப்பட்டாச்சு. வீடுகள் எல்லாம் தகர்க்கப்பட்ட நிலையில் என்ன செய்கிறது இருக்கிறது. அதாவது முழு ஆயுத பலத்தை வச்சு என்ன செய்யறான், மக்களை அடக்குகிறான். அதெல்லாம் பார்க்கணும் என்பதற்காக அடக்குகிறான் என்பதை என்ன செய்யணும் பார்க்கிறோம். குழந்தைக்கு முன்னால தாயோட கையை வெட்டுறான். குழந்தைக்கு முன்னால் தாயுடைய கையை வெட்டி கற்பழிக்கக்கூடிய காட்சி. குழந்தைகள்லாம் என்ன செய்து மனசுல பதிவு செஞ்சு வாயில் அந்த ஒரு குழந்தையை பற்றிய ஹியூமன் ரைட்ஸ் உடைய அந்த செய்தியை பார்க்கிறோம். அந்த குழந்தை வந்து ஹாஃபிதை கொல்லணும் என்ற ஒரு மென்டல் ரீதியாக என்னது பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி பஷாரை கொல்லணும் என்ற வார்த்தைகளை என்ன செய்து தொடர்ந்து மொழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அறிக்கை கொடுப்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாதிக்கப்பட்டு கண் முன்னால நடந்த சம்பவத்தை பார்த்து, இத்தனைக்கும் பேர் தாங்கி முஸ்லிம்கள், இத்தனைக்கும் பேர் தாங்கி இந்த லிஸ்ட்டை பார்க்கிற நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடுகளில் நடந்த ஒரு தீவிரவாதத்துடைய தொகுப்பு போல இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா, ஒரு தம்புள்ள பள்ளி உடைஞ்சது. எவ்வளவு முஸ்லிம்கள் கொதிச்சோம், 1450 பள்ளி உடைச்சிக்கிறாங்க. எத்தனை பள்ளி சிரியால வரலாற்று புகழ்மிக்க பள்ளிகள் உட்பட
1450 பள்ளிகள், சிலவைகள் முழுமையாக உடைக்கப்பட்டிருக்குது, சிலவைகள் ஜுஸ்இ பாட். 1450 பள்ளிகள் யாரால் உடைக்கப்படுது? அவன்ட பார்வையிலான பள்ளி அல்ல, அகல சுன்னாட பள்ளி தானே. 1450 பள்ளிகள் என்ன செய்கிறது? இது அறிக்கைதாரதாரி தெரியுமா? மனித உரிமை வாட்ச், விளங்கிட்ட ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தான் என்ன செய்யுது? இந்த அறிக்கை என்ன செய்கிறது? தருகிறது. அப்ப பாருங்க, 1450 பள்ளிகள் என்ன செய்கின்றன? உடைக்கப்பட்டிருப்பதை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, அதாவது நான் சொன்னது போல ஹாஸ்பிட்டல்ல 100 ஹாஸ்பிட்டல் இருந்தால் 60 ஹாஸ்பிட்டல் என்ன செஞ்சு போயிடும். இங்கதான் போராளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நோய் சிகிச்சை செய்யப்படுகிறது என்றால் நேரடியாக பொம்ஸ் போட்டு அழிச்சிடும், அவ்வளவுதான். அதை பத்தி எந்த விதமான சிரத்தையும் என்ன செய்ய மாட்டான், கவனமும் எடுத்துக்கொள்ள மாட்டான் என்பதை பார்க்கிறோம். இது அல்லாமல் மேற்குலகில் இருந்து, அரபு உலகில் இருந்து யாரு ஃபீல்டுக்கு வந்து உதவி செய்யணும்னு வந்திருப்பாங்களே, 150 டாக்டர்ஸை கொண்டுட்டாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த கட்சி ஆதரவும் இல்லை. அவங்க வந்ததெல்லாம் எடுத்துக்கண்டா பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே என்று வந்து மருத்துவம் செய்ய தங்களை தாண்டி வந்தாங்களே, எல்லைகளை தாண்டி வந்த 150 டாக்டர்ஸ் மாதிரி இதுவரைக்கும் என்ன செஞ்சுக்கிறாங்க? கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தி கணக்கெடுக்க அவங்க வந்து, அதாவது முஸ்லீமே அல்ல, கிறிஸ்தவர்கள் அதிகமாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். முஸ்லிம்களும் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள், கொன்றார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 3000க்கு மேற்பட்ட வைத்திய துறையில் உள்ளவர்களை கைது செஞ்சிருக்கிறான். அவங்க உதவிக்கு யாரும் எதுக்கு துடிச்சு சாகணும், துடிச்சு என்ன செய்யணும்? சாக வேண்டி யாரும் எதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஹெல்ப் பண்ணக்கூடாது என்பதற்காக. அன்புள்ள சகோதரர்களை, 220 அதாவது ஜேர்னலிஸ்ட், இந்த பத்திரிகை துறையில் உள்ளவங்க இருக்கிறாங்களே, 220 மீடியா துறையில் உள்ளவர்களை அதாவது கொண்டிருக்கிறான். 220 மீடியா துறை எல்லாரையும், அதாவது கணக்கின்றி எப்படி இந்த கம்யூனிசத்துடைய கோர முகம் தான் அது, சோசியலிசத்துடைய கோர முகத்துடைய ஒரு வடிவம் தான் இது. இவ்வளவு நீங்க இப்ப நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு அறிக்கை சொல்லுகின்ற அளவுக்கு சொன்னா அறிக்கையில் வராத எவ்வளவு இருக்கும், அறிக்கையில் வராத அளவுக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க. இதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அறிக்கையில் எப்படி போடுறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு 11 நிமிஷத்திலையும் ஒருத்தன் கொல்லப்படுறான், ஒவ்வொரு 11 நிமிடத்திலையும் ஒருவர் கொல்லப்படுகிறார், ஒவ்வொரு 4 நிமிடத்திலையும் ஒருவர் கைது செய்யப்படுகிறார், அதாவது கைது செய்யப்படுகிறார், ஒவ்வொரு நாள்லையும் 9 குழந்தைகள் கொல்லப்படுகிறது. சரியான அதை பொது அறிக்கை எடுத்தா ஒவ்வொரு நாள்லையும் சராசரியாக 9 குழந்தைகள் கொல்லப்படுகின்றன. அதுபோல 4 பேர் என்ன செய்யறாங்க? கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகிறார்கள் ஒவ்வொரு நாளும். 4 பேர் அன்னளவாக ஒரு பொதுவான ஒரு சராசரி கணக்கெடுத்தா ஒவ்வொரு நாளும் 4 பேர் கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகிறார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு மேலாக கடைசியாகவும் மிக முக்கியமான ஒரு விரிவான செய்தி என்னன்னு சொன்னால், அகதிகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமை, அகதிகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமை இந்த இடத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இவங்கெல்லாம் வெறுண்டு ஓடி நாட்டை விட்டு உயிரை காப்பாத்தி கண்டு ஓடுறாங்களே, ஓடி வந்தா அவங்களுக்கு பெரும்பாலும் இடம் கொடுக்கிறது எது தெரியுமா? அகதி முகாம்கள், தூர உள்ள அகதி முகாம்கள். அதுல மிகப்பெரிய ஒரு அகதி முகாம் தான் எர்மூக் அகதி முகாம். நிறைய இருக்குது, அதுல எர்மூக் அகதி முகாம். பலஸ்தீனர்கள் கொல்லப்படுகிறார்கள் எர்மூக் அகதி முகாம்ல. சுப்ஹானல்லாஹ். அங்கிருந்து தப்பி வந்தாங்களே யூதர்களுடைய இதுல இருந்து தப்பி வந்தவர்கள் எர்மூக் அகதி முகாமை சுத்தி வளைச்சிக்கிறாங்க. பெரும் இடம் அது எர்மூக். எர்மூக் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றில் படிக்கிறோமே, அது முழு இடத்தை சுத்தி வளைத்து எந்த அளவுக்கு பட்டியலில் போடுறான், பசியில போடுறான். பலஸ்தீன மக்கள் உள்ள கைக்கிறாங்க, இங்கிருந்து ஒதுங்கி போனவங்க கைக்கிறாங்க. பட்டினியில போட்டு யாராவது எதிர்க்கிற ஆயுதங்களை அடிச்சு கொண்டு யாரையும் உள்ள விடுறான். இல்லை எந்த அளவுக்குண்டா, சில மார்க்கறிஞர்கள் உள்ள இருந்து பசியின் கோரத்தின் காரணமாக பூனைகள் போகுமே, இதை உங்களுக்கு அறுத்து சாப்பிடலாம் என்று தீர்ப்பு சொல்லிக்கிறான். பூனைகள் அறுத்து என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க என்று தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவில் பசியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொல்றாங்கன்னா, அஹ்தஅன ரசாஸ், எங்களை வந்து என்னது, அதாவது துப்பாக்கியில் இலக்கு வைக்கவில்லை, ஆனால் அசாபனா சஹ்முல் ஜூ, பசியுடைய அம்பு எங்களை தாக்கி இருக்கிறது, பசியுடைய அம்பு எங்களை தாக்கி இருக்கிறது. பசி கொடுமையில பட்டினியில துடிச்சு துடிச்சு சாகிறான். கிறிஸ்தவ உதவி என்னது நிறுவனங்கள் வெளியே நின்று கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அதே போல என்னது செம்பிறை அந்த அந்த அதாவது அந்த பொது சேவையை செய்யக்கூடிய அரபு நிறுவனங்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறது. யாரையும் என்ன செய்யறதில்லை, உள்ள கூடுவதில்லை. பலஸ்தீன அகதிகள் இவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற பேர்ல அவர்கள் உட்பட அனைவரும் பசியில துடிச்சு செத்து கொண்டிருக்கிறான். கொடுமைப்படுத்தி சாகடிக்க வேண்டும் என்பதே ஒரு லட்சியமாக செய்து கொண்டிருப்பது இல்லையா? பலஸ்தீன அகதிகளை இங்கிருந்து போவேண்டா சொல்லிக்கலாமா இல்லையா? அப்படி கூட செய்யல. யூதர்களுக்கு பயந்து இங்க வந்தா, ஏண்டா இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடிய யூதர்கள் தான் ஷியாக்கள், இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடிய யூதர்கள் தான் ஷியாக்கள். ஒரு அறிஞர் ஒரு புத்தகம் எழுதினார், பதலுல் மஜ்ஹூத் ஃபி முஷாபஹத்தி ராஃபிதா லில் யஹூத். 2 பாகம்.
ஷியாக்களும் யூதர்களும் ஒன்றே என்ற ஒரு புத்தகம் எழுதினாங்க. இவர்கள் ரெண்டு பேரும் என்னது ஒன்றுதான் தனியாக ஒரு புத்தகம் எழுதினார்கள். எப்படி கொள்கை இருவரையும் ஒத்து போகுது என்று சொல்லி அந்த கொடுமை இங்கே என்ன செய்யறான் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எர்மூக் அகதி முகாத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இது. இன்னொரு கொடுமை என்ன என்று சொன்னால், இப்போ இவர்களெல்லாம் பெரும் கடல், நம்ம சின்ன கடல்லையே நம்ம சாதாரண தோணியில போறதுக்கு எவ்வளவு பயப்படுறோம். தப்புவதற்காக வேண்டி கிடைத்த தோணிகள்ல அதுல இதுல வள்ளங்கள்ல ஏறி திசை தெரியாம அனுபவம் இருக்குமா இல்ல, கருங்கடல் வழியாக மத்திய தரை கடல் வழியாக எல்லாம் என்ன செய்யறாங்க, ரெண்டு கடல் அங்க நிக்குது, கருங்கடல் சின்ன கடல் மத்திய தரை கடல், இதெல்லாம் ஏறி என்ன செய்யறாங்க போறாங்க. போனவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவர்களை எடுக்கக்கூடிய இந்த பல்கான் பெனிசுலான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல உள்ள சில நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் தான் இருக்குது. எல்லாம் கேட்ட மூடுறான் வராத என்ன வராதேன்னு கேட்ட மூடுறான். இன்னும் சொல்ல ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அகதிகளை வரவேற்கிறதுல முதலாளிப்பான். அப்படி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் என்ன செய்யுது கேட்டை மூடுகிறது. இப்பதான் கொஞ்சம் என்ன செஞ்சா ஒரு படகுல போய் தாய் தந்தையெல்லாம் இழந்து குழந்தையுடைய ஒரு பிணம் கடலோரத்துக்கு ஒதுங்கிச்சே, அந்த அழகா ட்ரெஸ் பண்ணி ஷூ போட்டு டிஷர்ட் அணிந்து நம்ம முத்தம் கொடுக்கிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய பிணம் கடலோரத்தில் ஒதுங்கிச்சே, அதை பார்த்த பிறகுதான் திறக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு ஒரு சில நாடுகள் என்ன செஞ்சுக்குது முன் வந்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அகதிகளுக்கு இடம் கொடுக்கறதுல என்ன இருக்குது, துருக்கி எப்பொழுதும் திறந்து வச்சிருக்குது, லெபனான் திறந்து வைத்திருக்கிறது, அதுபோல பலஸ்தீன் அவங்க அகதிகள் ஏற்கனவே அவங்க திறந்து வைக்கிறாங்க, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துல நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சு எல்லாருக்கும் அங்க வர இயலாது. ஒரு துறையால கிடைச்ச மாதிரி ஓடக்கூடியவர்களை இந்த மாதிரி விட்டு அவர்களுடைய கொடூர இது மாதிரி சகோதரர், இது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் பர்மா அரக்கான் இஸ்லாமிய நாடாக இருந்த இடம். அரக்கான் என்பது ரோஹிங்கிய முஸ்லீம்கள் இஸ்லாமிய நாடாக இருந்தாங்க. புறவு பர்மாவோட ஒன்று சேர்த்து இப்போ அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த அரக்கானில் உள்ள அகதிகள் இப்போ இதாவது ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்றோம், அகதிகள் தப்பி போய் ஒரு தோணியில ஏறி நாஃப் நதி, அது வந்து பங்களாதேஷ் குறுக்கிடக்கூடிய சின்ன நதி, அதால தாண்டி போறாங்க. தாண்டி போய் பங்களாதேஷ் எல்லையில போய் நிக்கிறாங்க. இடம் தெரியாம போய் இத்தனை பேர் உயிர்களை இழந்துதான் போய் நிக்கிறாங்க. பங்களாதேஷ் கவர்மெண்ட் ஆர்டர் போடுது, முஸ்லீம் நாடாம் ஆர்டர் போடுது, அகதிகளை உள்ள விடக்கூடாது. அவ்வளவு கொடுமை, அங்க அகதிகளை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போடுது. காலில் விழாத குறையாக கண்ணீர் விட்டு பெண்கள், இளைஞர்கள், நோயாளிகள் எல்லாரும் அழுகிறாங்க. அந்த இராணுவ வீரோட முகத்தை நீங்க பார்க்கலாம், இது வந்து பிபிசியில் ஒளிபரப்பினா. அவனால கூட அதை பொறுக்கையெல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் ஆர்டரு அவனால கூட பொறுக்கையெல்லாம் இருக்குது. தண்ணி எல்லாம் கொண்டு கொடுக்குறான், அவன் அழுகிறான். அதுக்கு பின்னால சொல்றாங்க நீங்க போயிருங்க, இதான் எங்கட சட்டம், ஒன்றும் செய்ய முடியாதுண்டு. அதுக்கு பின்னால தோணியில எப்படியோ பைஃபோஸாக அல்லாஹு தாலா உங்களை என்ன செய்வான் பாதுகாப்பான்னு சொல்லி, அல்லாஹு தாலா எப்படி பாதுகாப்பான், முஸ்லீம்களை வச்சு தானே பாதுகாப்பான். ஆனா வசதை மூடிட்டு திருப்பி அதே தோணியில் அனுப்பி சொல்றாங்க. என்ன நடந்து தெரியுமா, அன்றைக்கு நாஃப் நதியில மீன் பிடிக்க போகக்கூடியவர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டார்களோ அவர்களுடைய உடல்கள் பிணங்களாக நாஃப் நதியிலே மிதந்து கொண்டிருந்தன என்று சொல்லி என்ன செய்யறான் அறிக்கையில சொன்னான். குழந்தைகள், பெண்கள் யாரெல்லாம் கத்தி கஞ்சினாங்களோ அவங்கெல்லாம் கடல்ல என்ன செய்யறாங்க, அதாவது உயிர்கள்லாம் பிணமெல்லாம் மிதஞ்சிட்டு, குழந்தைகளுடைய உயிர்கள், பெண்களுடைய உயிர்கள், ஏன்னா அவங்களுக்கு போக இயலாதுக்காங்களே, அதுக்காங்களே என்னது போக முடியாது. ஒரு பெண்மணி பேட்டு கொடுத்திருந்தா இந்த குழந்தைகள்ல எந்த குழந்தை எனது குழந்தை எனக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு முறை நான் கற்பழிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு. இது ஒரு பங்களாதேஷ் ஒரு முஸ்லீம் நாடு, அகதிகளை விடாம நடந்த கொடுமை. இப்படி அகதிகளுக்காக கதவு அந்த வகையில இலங்கையில பர்மா அகதிகள் வந்து சேர்ந்தாங்க. இந்த நாடு திறந்ததா இல்லையா, அதை பத்தி எதுவுமே என்ன செய்யல, அதை பத்தி குறப்பட்டுக்கல, எடுத்து உள்ளுக்கு என்ன செய்து எடுத்து யார் சேவை செஞ்சாங்க, இராணுவ வீரர்கள். இராணுவ வீரர்கள் என்ன செஞ்சாங்க, இறங்கி சேவை செய்தார்கள். அப்ப இது இலங்கையில இன்னும் கொஞ்சம் ஹைர் என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிற, நல்ல உள்ளங்கள் என்ன செய்கின்றன வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சொல்லுகிறது. ஆனால் பங்களாதேஷ் என்ன செய்யல, கதவு திறக்கல, கதவை மூடிட்டு. கேட்டதுக்கு எங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும், எங்களோட பிரச்சனையில யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. பங்களாதேஷ் அந்த அந்த பர்மா மக்களுடைய கொடுமை என்ன தெரியுமா, ஜனாதிபதி என்ன சொல்றாருன்னா இவர்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்தை கொடுத்து தனியா ஒதுக்கிறதா நல்லது, எங்கேயாவது ஒரு இடத்துல அகதி முகாம் மாதிரி. ஜனாதிபதி அப்படி நிலைமை அவர்களுடைய. எப்படி இவங்க கதவு மூடுறாங்களோ, அவர்களை விட இவர்கள் கதவு மூடுவதானே ஆச்சரியம், கதவு மூடுறாங்களோ அதே போலதான் என்ன செய்யறான் ஐரோப்பிய நாடுகள், அகதிகள்லாம் வரவேற்கக்கூடிய நாடுகள் கதவு மூடிச்சு. அந்த பச்சிலம் பாலகனுடைய உயிர் போன அந்த காட்சியை கண்ட பின்னால்தான் கொஞ்சம் கதவு திறக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வீடியோ கிளிப் வந்துச்சு, ஹங்கேரியன் நினைக்கிறேன், அதாவது ஒரு முக்கியமான நாடு, அந்த நாடுக்கு பக்கத்தில் என்ன செய்யறாங்க எல்லையில நிக்கிறாங்க. எல்லையில நின்று அவங்க அகதிகளாக தப்பியோடு உயிரை படைய வச்சு வந்துட்டாங்க. வந்த பின்னால எல்லையில வச்சு, அதாவது அந்த இராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்க,
உள்ளுக்கு விட முடியாது, அகதிகளை விட முடியாதுன்னு அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து என்ன செய்யுது, கணவன் மனைவியாக சேர்ந்து அந்த என்னது ரயில் பாலத்தில் என்ன செய்கிறாங்க, அதில் வந்து படுக்கிறாங்க. நாங்கள் சாகிறதா எங்களுக்கு சிறந்தது, எந்த நாட்டுக்கு போவதை விட நான் பிறந்த முஸ்லிம் நாட்டுக்கு போவதை விட. அதானே அர்த்தம். நான் பிறந்த சிறிய தேசத்துக்கு போவதை விட நான் இங்கே சாவதை சிறந்தது ஒன்று நீ எடுக்கணும். ஐரோப்பியவர்களுடைய காலில் விழக்கூடிய நிலைமை உண்டாக்கிய ஆட்சி தலைவர்களை அல்லாஹு தாலா நிச்சயம் விசாரிப்பான். யாருடைய கிறிஸ்தவருடைய காலில் போய் விழுந்து ஒன்றில் நான் இங்கே இதில் சாகணும் அல்லது நீ எடுக்கணும், எந்த நாட்டுக்கு போக முடியாது, சிறிய தேசத்துக்கு என்னது போக முடியாது என்று பேசக்கூடிய நிலைமையை உண்டாக்கினாங்கடா. சுபஹானல்லாஹ். ஒரு முஸ்லிம் காயப்பட்டாலும் கதறிய கலீஃபாக்கள் இருந்த காலம் வேறு, கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாலும் மௌனம் காக்கின்ற தனது நாடுகளுடைய நலவுகளை வைத்து மௌனம் காக்கின்ற நாடுகளை, இதில் எந்த நாடும் விதிவிலக்கு கிடையாது. இந்த இரக்கம், அதாவது எவ்வளவுதான் சொல்லிவிட்டாலும் எவ்வளவுதான் உதவி செய்து விட்டாலும் இந்த கொடுமை விஷயத்தில் அவசரப்படாமல் நிதானித்துக் கொண்டிருப்பதில் எல்லா நாடுகள் மீதும் குற்றம் உண்டு. எல்லா முஸ்லிம் நாடுகள் மீது, சவுதி உட்பட எல்லா நாடுகள் மீதும் பாரிய குற்றம், பாரிய விசாரணை உண்டு என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த அளவு கெஞ்ச வைத்து அதுக்கு பின்னால அவனே மனசை விட்டு திறந்து விடுறான், கூட்டிட்டு போறான், அந்த இடத்துக்கு எடுக்கிறான். அப்படி இப்பதான் புதுசா கதவு திறந்து அவர்களுக்கான இடங்கள், சில இடங்கள் குறிப்பா கிரீக்ல என்ன செய்யறான்னு சொன்னால் பெரு சட்டம், கட்டுமையான சட்டத்துக்கூட தான் என்ன செய்யறான், விசாரணை அது இது, நீ தீவிரவாதியா வேணுமென்று, நீ தீவிரவாதியா அதான் இதான்னு விசாரிச்சுட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தா மட்டும் உள்ளுக்கு எடுத்துறான், சிரியாவிலிருந்து வந்த கிறிஸ்தவர்களாக மட்டும் உள்ளுக்கு எடுத்துறான், முஸ்லீம்களாக இருந்தா தீவிரவாதி லிஸ்ட்ல போட்டு சீல் அடிச்சிடறான் அகதிகளை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமை அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறால் அகதிகளுடைய விஷயத்தில் இப்படி நடக்கிறது என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். அல்லாஹு தாலா அவர்களுடைய பிரார்த்தனை, அந்த அநியாயத்துக்கு எதிரான பிரார்த்தனையில் அட்லீஸ்ட் எங்களோட துவாவிலாவது எங்களுக்கு பங்கில்லேன்னு வைங்க, எங்களோட கண்ணீரில் பங்கில்லேன்னு வையுங்கள், எங்களது தர்மத்தில் பங்கில்லேன்னு வையுங்கள், நிச்சயமாக அல்லாஹுடைய சோதனை எங்களை பீடிப்பதற்கு வெகு தூரம் கிடையாது. அந்த சகோதரர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அநியாயத்தில் நிச்சயமாக நாம போய் உடல் ரீதியாக உதவி செய்ய முடியாது. ஏன் உதவி செய்ய முடியாதுன்னா கள நிலவரம் அப்படி இல்லை, அங்குள்ள மக்களால் கூட என்ன செய்ய முடியவில்லை, அந்த உதவியை செய்ய முடியவில்லை. அந்த நிலைமையில் என்ன செய்கிறார்கள், அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களால் ஒன்று முடியும், தர்மங்களை இங்க சேர்க்கிறாங்களே அவர்கள் ஊடாக அந்த மக்களுக்கு போய் சேர்ப்பிப்பதற்கான வழி என்னன்னு யோசிக்கலாம், அவர்களுக்காக பிரார்த்திக்கலாம். எங்களது வாழ்க்கையில் உள்ள, அதாவது வீண் அல்லாஹு தாலா எங்களுக்கு இவ்வளோ அருளை தந்து சோதிக்காம வச்சுக்கிறானே, அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த கொடுமை வளர்ந்துட்டு வருது, இப்போ இதுக்கு எதிரான அந்த போராட்டம் தான் வலுக்கிறதா அவனது கை ஓங்குகிறதான்னு கேட்டால் அவனோட கை தான் ஓங்கு. ஏன் இந்த பிரச்சனை, தாயிஷ், ஜபஹத்துன் நுஸ்ரா, ஃப்ரீ ஆர்மி, இவர்களுக்கு இடையில் உள்ள இந்த குழப்பம் இருக்குதே, இதனால யாருடைய கை ஓங்கி கொண்டிருக்குது, அவனது கைதான் ஓங்கி கொண்டிருக்கிறது. சப்போஸ் இது ஒரு இடத்திற்கு வந்தால், அவனுடைய கை ஓங்கி அவன் தோல்வி அடைந்தால் மிகப்பெரிய கொடுங்கோலனாக அவன் நிற்பான். ஏன், எத்தனை பேரை கொண்டாவது நான் என்ன செய்திருக்கிறேன், எடை அடக்கி இருக்கிறேன் என்கின்ற அந்த வெறி என்ன செய்யும் தெரியுமா, அவனை இன்னும் என்ன செய்யும், மிகப்பெரிய கவனம் எடுத்து எல்லோரையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன செய்வான், ஆளாகுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ இஸ்லாமிய அறிஞர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், எத்தனையோ இஸ்லாமிய அறிஞர்கள், முக்கியமான அகலு சுன்னாக்களுடைய லைப்ரரிகள் எரிக்கப்பட்டு முடித்து விட்டன. எத்தனையோ பள்ளி, வரலாற்று புகழ்மிக்க ஜாமியால் உமவி, இதுல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, வெள்ளை மினாரா பள்ளி, அதுல அரவாசி எரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கான கொடுமைகள் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்க என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இதுவரைக்கும் நீங்க பார்க்கலாம், எச்சரிப்பும் கண்டிப்பும் எதிர்ப்பும் தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, உதவிகள் போய்கொண்டிருக்கிறதே தவிர, என்ன புட்டிச்சா அவன் நிப்பானோ அது நடக்கல. இப்பதான் அண்மையில் வெளிவிவகார பேச்சாளரோ அல்லது அமைச்சரோ ஒருவர் கருத்து தெரிவிச்சுக்கார் சவுதி அரேபியாவில் இருந்து, என்னன்னா இந்த விஷயத்தை நாம் ஆயுதங்களால் அடக்க வேண்டி வந்தாலும் என்ன செய்வோம், அடக்குவோம் என்று சொல்லிக்கிறாங்க. அது எப்போ நடக்குமோ, எந்த நிலைமை நடக்குமோ, அல்லது தலைகீழாக நடக்குமோ, அல்லது திருப்திக்காக இது சொல்லப்பட்டதோ அல்லாஹு தாலா தான் என்ன செய்யுது, அறிந்தவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவுக்கு எப்படி நடந்தாலும் அமெரிக்காவுக்கு இதில் லாபம் தான், ரஷ்யாவுக்கு லாபம் தான், இது விளையாட்டு, இவர்கள் என்ன விளையாட்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முழு ஆதரவு வழங்கக்கூடியவர்கள், இந்த இவனுடைய கொடுமைக்கு முழு ஆதரவு வழங்கக்கூடியவர் யாரு, ஈரான். எப்பையும் ஒரு முடிவெடுக்க முடியாமல் எதிர்த்து நிற்கக்கூடியவன் தான். பரபுலகத்துடைய அந்த ஒன்றியம் இருக்குதே, அந்த நாடுகள் ஒன்று சேர்ந்து பேசுற நேரத்தில் எதிர்த்து நிற்கிற யாரு, ஈரான் தான். அப்படி இருந்தாலும் ஈரான் இஸ்லாமிய புரட்சியாளர்கள், தலைவர்கள், வழிகாட்டிகள் என்ன செய்றாங்க, எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த அநியாயத்துக்கு சைன் வைக்கிறாங்களா இல்லையா, இவர்களை இந்த மாதிரி சொல்லக்கூடியவர் சைன் வைக்கிறாங்களா இல்லையா,
நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு தாலா அறிந்தவன். அந்த மக்களுக்காக கொஞ்சம் துஆ கேட்க வேண்டும் சகோதரர்கள். எல்லாருடைய மனதை உருக்கி அந்த காட்சிக்கு இந்த குழந்தை வந்து கடலோரத்தில் வந்து அந்த முகம் குப்புற படுத்து கொண்டிருந்த காட்சி இருக்கிறது. நினைச்சு பாருங்க, இது ஒரு குழந்தை, இது ஒரு குழந்தை. ஆனால் இப்படி ஒரு குழந்தை அல்ல, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த மாதிரி என்ன செய்யும் போய்கொண்டிருக்கிறது. எல்லோருடைய, அதாவது குழந்தைகள் 2 பேரும் நானா தம்பியில போட்டோ போட்டிருந்தாங்க. கடல் ஓரத்தில் தான் இந்த பிள்ளை இருக்குது. ஆனால் கடல்லையே அம்மா வாப்பாவோட மூழ்கி இறந்த பிள்ளை கடலை இறந்த அண்ணன், இது தம்பி, இது தம்பி. இப்படி எத்தனையோ பேர் நீங்க பார்க்கலாம். ஒரு சிரியாவுடைய ஒரு ஜனாசா, அந்த குழந்தைய வந்து அடக்குவதற்கு முன்னால தந்தை வந்து என்ன செய்யறாரு, அந்த குழந்தைய என்ன செய்யறாரு, கன்னத்தை வச்சு அப்படி அழுகிறாரு. மிச்ச நேரமா நிலத்துல படுத்துக்கிற அந்த குழந்தையிட என்ன இறக்கமாக வாழ்ந்தது, அந்த வாழ்ந்த சூழலாம் ஞாபகம் இருக்குமா இல்லையா, அழுகிறாரு. சரி, ஒரு கவலையில் அழுகிறார் என்பதற்காக அதை எடுத்து ஜனாசாவை அடக்குவதற்காக எடுக்க வராங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, கொஞ்சம் டைம் தாங்கன்றார், கொஞ்சம் டைம் தாங்கன்னு சொல்லி அந்த குழந்தையை கட்டி கொண்டு கொஞ்ச நேரம் என்ன செய்தார், அழுதார். அந்த காட்சி இருக்குது, மனித இரக்கமுள்ள கருணையுள்ள எவருடைய கண்களையும் என்ன செய்யும், கண்ணீரால் புளிய வைக்கக்கூடிய ஒரு காட்சி. நமது குழந்தைகளாக தான் நினைச்சு பாருங்க சகோதரர்களே, நமது குழந்தைகளாக இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். பிரார்த்தனை தான் எமக்குள்ள ஒரே ஒரு வழி, பலமான ஆயுதம் என்று நான் அதை சொல்ல விரும்பவில்லை. அல்லாஹு தாலாவுடைய துஆ தான் எங்களை வழிநடத்தும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் எங்களால் அதான் இப்போ முடியும், எங்களால் அதான் முடியும். மற்றபடியான எந்த நிலைமைக்கு எங்களுடைய சூழல் என்னது இல்லை. அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த நிலையை மாற்றி நல்ல நிலையை கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ, யாரெல்லாம் சுகதாக்களாக மாற்றப்பட்டார்களோ அவர்களுக்கு நீதியை இறைவன் மறுமையில் வழங்குவான். அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னித்து சுவர்க்கத்தை அனுப்பக்கூடிய மக்களாக அவர்கள் ஆக்கப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனை எங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அவசரமாக இவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும், நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அவர்களை வைத்து அல்லாஹு தாலா எங்களை சோதித்து விடவும் கூடாது. இந்த பிரச்சனை இது போன்ற நிலவரங்களை இங்கே உருவாக்கி திருப்பி இந்த மக்கள் அதே கொடுமையை அனுபவிக்கின்ற நிலைமை என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா எம் அனைவரையும் பாதுகாத்து அழுகின்ற அந்த சிரியா தேசத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு விடிவை தந்தருள் பாலிப்பானாக. ஆதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ